والصلاة والسلام على محمد النبي الأمين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில சில அடிப்படையான தேவைகளை ஏற்படுத்தி இருக்கிறார். மனிதனுடைய அடிப்படையான தேவைகள் என்று சொல்லும் பொழுது மனிதனுக்கு சாப்பாடு தேவை, தண்ணீர் தேவை, மனிதனுக்கு காற்று தேவை, வசிக்கிறதுக்கு வீடு தேவை. இந்த மாதிரி சில அடிப்படையான தேவைகளை மனிதனுக்கு வச்சிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, மனிதனுடைய அடிப்படையான இந்த தேவைகள் ஒன்றுதான் திருமணம். ஆண் பெண்ணுடைய தேவை, ஆணுக்கு பெண்ணுடைய, பெண்ணுக்கு ஆணுடைய தேவை. இது மனிதனுக்கு அல்லாஹ் இயல்பாக வைத்திருக்கக்கூடிய தேவை. எப்படி சாப்பாடு பசி வரும் பொழுது மனிதனுடைய வயிறு சாப்பாட்டை கேட்குது, தாகம் வரும் பொழுது மனிதன் தாகத்தை உணரும் பொழுது அவனுடைய மனசு தண்ணீரை கேட்கிறது. இது மாதிரி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பருவத்தை அடையும் பொழுது திருமணத்துடைய தேவையை அவன் உணர ஆரம்பிக்கிறான். இது ஆணுக்கு எப்படி இருக்கிறதோ பெண்ணுக்கும் அதே மாதிரி அவள் ஒரு பருவத்துக்கு வரும் பொழுது ஒரு ஆண் துணையுடைய தேவையை உணர ஆரம்பிக்கிறாள். அந்த பருவத்துக்கு வரும் பொழுது அவன் மனிதன் தன்னுடைய சந்தோஷத்தை பூர்த்தி செய்வதற்கு தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு ஒரு துணை தேவை என்பதை உணர ஆரம்பிக்கிறான். எனக்குள்ள ஏற்படக்கூடிய இந்த வெறிச்சி, தனிமை, அதை என்னுடைய தாயால, என்னுடைய தகப்பனால போக்க முடியாது. அந்த சந்தோஷத்துக்கு இன்னொரு ஆள் தேவை என்பதை அவன் உணர்கிறான். அந்த சந்தோஷம் நண்பர்களால் அவனுக்கு கிடைக்காது. அந்த சந்தோஷம் சமூகத்தில் இருக்கிற மற்றவர்களால் அவனுக்கு கிடைக்காது. ஒரு ஆணுக்கு பெண் மூலமாகத்தான் அந்த தேவை பூர்த்தியாகலாம், ஒரு பெண்ணுக்கு ஆண் மூலமாக தான் அந்த சந்தோஷம் கிடைக்கலாம். இதை மனிதன் உணர ஆரம்பிக்கிறான். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, இந்த தேவை மிருகங்களுக்கும் இருக்கிறது, பறவைகளுக்கும் இருக்கிறது, சின்ன சின்ன படைப்புகள், சின்ன சின்ன கிருமிகளுக்கு கூட இந்த தேவை இருக்குது. அவைகளும் இடையிலேயும் ஆண் பெண் உறவுகள் என்று இருக்கிறது. அந்த தேவையை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அவைகள் தேவைப்படும் பொழுது குடும்ப வாழ்க்கை நடத்துகிறது, அவைகளுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. மனிதனை பொறுத்த வரையில அல்லாஹு தஆலா மிருகங்களை போல, பறவைகளை போல ஆசைய கண்ட இடத்துல, தேவைப்பட்ட இடத்துல, தேவைப்பட்ட மாதிரி பூர்த்தி செய்வதற்கு மனிதனுக்கு அப்படியான வழிகளை ஏற்படுத்தல்ல. மனிதனுக்கென்று ஒரு கௌரவமான முறையை ஏற்படுத்தி இருக்கிறார். ஏனென்றால் மிருகங்கள், பறவைகள் குடும்ப வாழ்க்கையை நடத்துது, பிறகு அவற்றுக்கு குஞ்சு குட்டிகள் கிடைக்கிறது. ஆனாலும் அந்த குட்டிகளை, குஞ்சுகளை பெற்றெடுத்ததற்கு பின்னால அவைகளுக்கும், அந்த பறவைகள், அந்த மிருகங்களுக்கும், அந்த குஞ்சு குட்டிகளுக்கும் இடையில உறவு என்பது இருக்கிறது இல்லை. உம்மா, வாப்பா, சகோதரர்கள் என்ற உறவு என்பது இருக்கிறது இல்லை. குறிப்பிட்ட காலம் அல்லாஹ் தஆலா அந்த அறிவை அந்த பறவைகளுக்கு பராமரிக்கிறதற்குரிய அறிவை கொடுத்திருக்கிறான். மிருகங்களுக்கு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பால் கொடுக்கக்கூடிய, பராமரிக்கக்கூடிய அந்த அறிவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த தாய்கள், தாயாக இருக்கிற அந்த மிருகங்கள் கொஞ்ச காலம் பராமரிக்கும், அதோட அந்த உறவு முடிந்து போகும். மனிதர்களை பொறுத்தவரையில மனிதனுடைய குடும்ப வாழ்க்கை என்பது அது வெறும் இந்த ஆசைகளை பூர்த்தி செய்வது, குழந்தைகளை பெற்றெடுக்கிறதோட முடியறதில்லை. அல்லாஹ் இந்த குழந்தை, இந்த உறவுக்கு இடையில ஒரு அற்புதமான ஏற்பாட்டை வச்சிருக்கிறான். திருமணம் செய்து குழந்தைகள் பெற்றெடுக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கும் இவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு குழந்தைகள் தாய் தகப்பனுடைய உறவு.
குழந்தைகள் பலராக வரும் பொழுது அவர்களுக்கு இடையில சகோதரங்களுடைய உறவு. இந்த மாதிரி ஒரு உறவை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான். 2 பேர்கள் திருமணம் முடிக்கிறார்கள் என்றிருந்தால் உலகத்தில் ஒரு புதிய சரித்திரம் ஆரம்பமாகிறது. எப்படி உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகள் இருந்தும் ஒரு நீண்ட சரித்திரம் ஆரம்பமாகிறதோ, உலகத்தில் என்னுடைய உங்களுடைய வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய ஒவ்வொரு திருமணமும் ஒரு சரித்திரத்துடைய ஆரம்பம். 2 பேர் திருமணம் முடிச்சால் கொஞ்ச நாளைக்கு அவர்கள் 2 பேரும் 2 தனி மனிதர்களாக இருக்கிறார்கள். பிறகு அவர்களிலிருந்து இன்னொரு மனிதன் உருவாகிறான். பிறகு இன்னும் பல மனிதர்கள் உருவாகிறார்கள். அந்த பல மனிதர்கள் இன்னும் பலராக மாறுறாங்க. இப்படியாக ஒரு செயின், ஒரு சங்கிலி தொடர் உலகத்தில் உருவாகிறது. இந்த 2 பேரும் சாலிஹானவர்களாக மூமின்களாக இருந்தால் அந்த தொடரில் வரக்கூடிய அனைவரும் பெரும்பாலும் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். சாலிஹீன்களுடைய ஒரு செயின் உலகத்தில் உருவாகிறது. மனிதர்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய திருமணம் என்று சொல்றது உலகத்தில் ஒரு சரித்திரத்துடைய ஆரம்பம். சரியாக புரிந்து கொண்டால் உலகத்தில் ஒரு மனிதன் திருமணத்துடைய பெருமதி என்ன என்றதை புரிந்து கொள்ளலாம். ஒரு தாயும் தகப்பனும் ஆசைப்படுவாங்க, எனக்கு ஒரு சந்ததி உருவாகக்கூடாதா, என்னுடைய குழந்தைகள் திருமணமாகி நான் ஒரு மனிதனாக இருந்தவன் பல மனிதர்களாக மாறுவதை நான் பார்க்க வேண்டும் என்று மனுஷன் ஆசைப்படுவான். 25 வயது வரைக்கும், ஒரு 20-25 வயது வரைக்கும் ஒருவன் தனி மனிதனாக இருக்கிறான். பிறகு திருமணம் முடிக்கிறான். 5 வருஷம் 10 வருஷம் போகும் பொழுது அந்த ஒரு மனிதன் 4 பேராக 5 பேராக மாறுறதை அவன் கண்ணால பார்க்கிறான். பிறகு இன்னும் சில காலங்கள் 20-30 வருஷம் போகும் பொழுது அந்த குழந்தைகள் பெரியவர்களாகி அவர்களை திருமணம் முடிச்சு கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு இன்னும் குழந்தைகள் பேர குழந்தைகள் வருகிறார்கள். ஒரு மனிதனாக இருந்த ஒருவன் தனக்கு 60-50 வயதாகும் பொழுது தான் ஒரு 20 பேராக 30 பேராக மாறி இருக்கிறத பார்க்கிறான். இதுதான் ஒரு சரித்திர உலகத்தில் ஆரம்பமாகுது. கண்ணியமான சகோதரர்களே, மனிதனுடைய திருமணம் என்று சொல்றது வெறும் ஆசைகளை பூர்த்தி செய்யறதோடு முடியக்கூடிய ஒன்றல்ல. இதன் மூலமாக உலகத்தில் ஒரு பெரிய சரித்திரமே ஆரம்பமாகுது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தனாகஹு வ தவாலது, திருமணம் முடிங்க, குழந்தைகளை பெறுங்க. திருமணம் முடிங்க, நிறைய குழந்தைகளை பெறுங்க. காரணம் சொன்னார்கள், ஃபைன்னி உபாஹி பிக்குமுல் உம்மம யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாள்ல உங்களை காட்டி மற்ற உம்மத்துகளிடத்துல நான் பெருமைப்படுவேன். பாருங்க, என்னுடைய உம்மத்தை சேர்ந்த ஒரு ஆள் எத்தனை மூமின்களை உருவாக்கி இருக்கிறார். ஒரு மூமின் திருமணம் முடிச்சு அவர் குழந்தைகளை பெறும் பொழுது பெரும்பாலும் அவங்க எல்லாரும் இஸ்லாத்துக்குள்ள இருப்பார்கள், ஈமான்தாரிகளாக இருப்பார்கள், சொர்க்கத்துக்கு போவாங்க. இந்த உம்மத்துல் இஜாபா, சொர்க்கத்துக்கு போகக்கூடிய தொகையை அவர் கூட்டுறார். அதனாலதான் சொன்னாங்க, நிறைய குழந்தைகளை பெறுங்க. திருமணம் முடிக்கும் பொழுதும் சொன்னார்கள், தஸவ்வஜுல் வலூதல் வதூத், இரக்கமுள்ள நிறைய குழந்தைகளை பெற்று தருகிற பெண்களை நீங்க திருமணம் முடிங்க. நிறைய குழந்தைகளை பெற்று தரக்கூடிய பெண்களை திருமணம் முடிங்க. நிறைய குழந்தைகளை பெற்று யார் உலகத்தில் அதிகமான குழந்தைகளோட மரணிக்கிறார்களோ அவர்களை காட்டி கியாமத்துடைய நாள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமைப்படுவாங்க. என்னுடைய உம்மத்துல இப்படியான ஆட்கள் இருக்கிறாங்க, பாருங்க இவருடைய சந்ததிய எவ்வளவு குழந்தைகளை விட்டுட்டு வந்திருக்கிறார், இவருக்கு இத்தனை பேர குழந்தைகள், எல்லாரும் ஈமான்தாரிகளாக சொர்க்கத்துக்கு வந்திருக்கிறாங்க என்று சொல்லி இந்த உம்மத்துல ஒவ்வொருவரையும் காட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமைப்படுவாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அடைகிறதற்குரிய வழிதான் இஸ்லாத்துல திருமணம் என்று சொல்றது. வெறும் ஆசைக்கு திருமணம் முடிக்கிறது, பிறகு ஆசைக்கு வளர்க்கிறதற்கு 2-3 குழந்தைகளை பெற்றெடுத்துக் கொள்றது, இதெல்லாம் திருமண வாழ்க்கை என்று சொல்றது. எங்களுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு லட்சியம் இருக்கிறது, பெரிய ஒரு நோக்கம் இருக்கு. நாங்க திருமணம் முடிக்கிறதா இருந்தாலும் நோக்கத்தோட திருமணம் முடிப்போம், குழந்தைகளை பெற்றெடுக்கிறதாக இருந்தாலும் பெரிய நோக்கத்தோட தான் நாங்க அந்த குழந்தைகளை பெற்றெடுக்கிறோம். உலமாக்கள் என்ன சொல்றாங்க, உங்களோட பிள்ளைகளை ஒரு தனி நபராக பார்க்கவான். உங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தால்
ஒருவர் என்று பார்க்காதீங்க, அந்த ஆண் குழந்தைக்கு பின்னால் ஒரு உம்மத்து மறைந்திருக்கிறது, ஒரு சமுதாயம் மறைஞ்சிருக்கிறது. அந்த சமுதாயம் எவ்வளவு தூரம் போக போகுது, அதுக்குள்ள எத்தனை உலமாக்கள் இருக்கிறாங்க, எத்தனை சாலிஹீன்கள் இருக்கிறார்கள், எத்தனை நல்லவர்கள் இருக்கிறார்கள், எத்தனை ஹாஃபிதுகள் இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாது, அவருக்கே தெரியாது. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு குழந்தைகளுக்கு பின்னாலேயும் ஒரு சமுதாயத்தை மறைச்சு வச்சிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு மிக பெரும் நிகழ்வுதான் ஒரு மனிதனுடைய திருமணம் என்று சொல்றது. அதனாலதான் மார்க்கம் அதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. மார்க்கம் அதற்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. அதற்காக வேண்டித்தான் ஒரு வயது வரும் பொழுது மனிதனுடைய இயல்பான அந்த தேவையை மனிதன் உணர ஆரம்பிக்கிறான். உலகத்துல பசித்தவர்களுக்கு செய்யக்கூடிய பெரிய உபகாரம் சாப்பாடு கொடுக்கிறது. பசின்னா அவங்களுக்கு சாப்பாடு தேவை, தாகம் என்றால் தண்ணி தேவை. பசித்தவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கல என்றா என்ன நடக்கும்? உலகத்துல அவன் எப்படி சரி, எந்த வழியில சரி அவன் சாப்பாட்டை அடையணும் என்று முயற்சி செய்வான். அது ஹலாலாக இருக்கலாம், ஹராமாக இருக்கலாம், எப்படி சரி சாப்பாடு கிடைக்கும். தாகம் வந்துட்டால் தண்ணீர் எப்படி சரி கிடைக்கணும் என்று யோசிப்பான். கண்ணியமான சகோதரர்களே, இந்த சாப்பாடு தண்ணீருடைய தேவையை போல மனிதனுடைய ஒரு அடிப்படையான தேவை திருமணத்துடைய தேவை. இதை பெற்றோர்கள், தாய்மார்கள், தகப்பன்மார்கள் இதை உணரணும். தாய்மார்கள், தகப்பன்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு கடமை, அதோட குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் செய்கிற மிகப்பெரிய உபகாரம், அவர்கள் வயது வந்ததும் பொருத்தமான ஆட்களுக்கு அவர்களை திருமணம் முடிச்சு வைக்கிறது. இது பெற்றோர்களுடைய கடமை. கடமை மட்டுமல்ல, பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு செய்கிற ஒரு பெரிய உபகாரம். இதை விட பெரிய உபகாரம் இருக்க இயலாது. அந்த அளவுக்கு பெரிய உபகாரம் தான் அவர்களை பாதுகாக்கிறது, அவர்களுக்கு உரிய துணைகளை தேடி திருமணம் முடிச்சு வைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? இதா அதாக்கும் மன் தர்தவுன தீனஹு வ குலுகஹு ஃபஸவ்விஜு. உங்களுக்கு ஒரு மகள் இருக்கிறாள், வயதுக்கு வந்துட்டா, அல்லது நீங்க பொறுப்பாக இருக்கிறீங்க குடும்பத்துக்கு, உங்களுக்கு ஒரு சகோதரி இருக்கிறாள், உங்களோட பொறுப்பு கீழே ஒரு திருமணம் முடிக்காத ஒரு பெண் இருக்கும் பொழுது ஒருவர் திருமணம் பேசி வருகிறார். அந்த ஆளுடைய தீனை பார்க்கிறீங்க, நீங்க பொருந்தி கொள்ளக்கூடிய விதத்தில் அவர் தீன்தாரியாக இருக்கிறார், அவருடைய குணத்தை பாருங்க, நல்ல குணமுள்ளவராக இருக்கிறார். சொன்னார்கள் ஃபஸவ்விஜு, வேற ஒன்றையும் பார்க்க வானம், அவருக்கு திருமணம் முடிச்சு கொடுத்துருங்க. வைல்லா தகுன் ஃபித்னத்துன் ஃபில் அர்த் வ ஃபஸாதுன் அரீத். சொன்னார்கள், அப்படி நீங்கள் திருமணம் முடித்து கொடுக்காமல் இருப்பீங்க என்றிருந்தால் உலகத்துக்கு, இந்த பூமிக்கு மேலால பெரும் பெரும் ஃபசாதுகளும் ஃபித்னாக்களும் உருவாகும். சொல்லாம சொல்றாங்க, அந்த ஃபித்னாக்கள் ஃபசாதுகளுக்கு நீங்க தான் காரணம், நீங்க தான் அதை பொறுப்பெடுக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாம் திருமணத்தை அனுமதித்தது மட்டுமல்ல, இஸ்லாம் திருமணத்தை இபாதத்தாக ஆக்கி இருக்குது, தீனுடைய அரைவாசி என்று சொல்லுது. யார் திருமணம் முடிக்கிறார்களோ திருமணம் முடிக்கிறவர்கள் அவர்களுடைய தீன்ல அரைவாச பூர்த்தி செஞ்சிட்டாங்க. மற்ற அரைவாசி இருக்குது, அதுல அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளட்டும் என்று சொன்னாங்க. மார்க்கம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்குது பாருங்க திருமணத்துக்கு. ஜாலியா காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் பொழுது மக்கள் திருமணத்தில் எப்படி இருந்தார்கள் என்றால், சிலர் 10 பேர், 15 பேர், 14 பேர், 20 பெண்கள், இப்படியாக பல திருமணங்கள் முடிச்சிருந்தாங்க. தலைவர்களாக கருதப்படக்கூடியவர்கள், பெரிய மதிப்புக்குரியவர்களாக கருதப்படக்கூடியவர்கள் தனக்கு பல மனைவிமார்கள் இருக்கிறார்கள் என்பதை வைத்து அவர்கள் மக்களுக்கு மத்தியில பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். இஸ்லாம் கட்டுப்பாடு ஏற்படுத்தியது. குறைந்தது ஒரு மனிதனுக்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்யலாம், மிக கூடியது 4 பெண்களை திருமணம் செய்யலாம், இதற்கு மேல போகக்கூடாது. இஸ்லாம் ஒரு ஆணுக்கு 4 பெண்களை திருமணம் செய்வதை ஹலாலாக்கி இருக்கிறது, ஜாயிஸாக்கி இருக்குது. இது அல்லாஹ்வுடைய முடிவு, அல்லாஹ்வுடைய கட்டளை. ரப்புல் ஆலமீன் அவன் உலகத்தை படைச்சவன்,
இந்த உலகத்துல ஆணையும் பெண்ணையும் படைத்தவன், மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் படைத்தவன், மனிதனுடைய உணர்வுகளை படைத்தவன். அவனுக்கு யாருக்கு என்ன தேவை என்றது தெரியும். இஸ்லாம் என்றது மனிதனுடைய இயல்புக்கேற்ற மாதிரி சட்டங்களை சொல்லக்கூடிய மார்க்கம். எங்கட ஆசை உண்டு, இஸ்லாத்துடைய சட்டம் வேறொண்டு, இப்படி ஒரு நாளும் இருக்க மாட்டாது. எங்கட தேவை உண்டு, இஸ்லாத்துடைய சட்டம் வேற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இஸ்லாத்துடைய எந்த சட்டமும் அமைய மாட்டாது. அல்லாஹ் தஆலா மனிதனுடைய அடிப்படையாக அவனுடைய தேவைகளையும் உணர்வையும் புரிந்தவன். மனிதனுடைய இந்த உடலை அவன் செய்தவன், படைத்தவன். அவனுக்கு தெரியும் யாருக்கு என்ன வேணும், எவ்வளவு வேணும் என்றது தெரியும். ஒரு ஆணுக்கு இஸ்லாம் 4 திருமணங்களை அனுமதிச்சிருக்கு. சிலர் கேட்கிறாங்க, ஹஜ்ரத் இந்த 2வது முடிக்கிறத பத்தி உங்களோட கருத்து என்னது? நான் கேட்கிறேன், இதுல கருத்து சொல்றதுக்கு நாங்க யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றை அனுமதித்திருக்கும் பொழுது அதுல போய் கருத்து சொல்றதற்கு எங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? அதை எதிர்க்கிறதற்கும், அதற்கு பல கருத்து சொல்றதற்கும், அதற்கு முரணாக பேசுறதற்கும் எங்களுக்கு என்ன உரிமை இருக்குது, என்ன அதிகாரம் இருக்குது? இந்த விஷயத்தை ஆண்களும் புரியணும், பெண்களும் புரியணும். இன்றைக்கு எங்கட கலாச்சாரம் அந்நியர்களோட நீண்ட காலம் நாங்க கூட்டாக வாழ்ந்திருக்கிறோம் என்றதனால அவர்கள் எதையெல்லாம் அசிங்கமாக பார்க்கிறாங்களோ அதை நாங்களும் அசிங்கமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இதுல எல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எங்களுக்கு தலையீடு செய்வதற்கு எங்களுக்கல்ல, ஒரு நபியாக இருந்தாலும் சரி. அல்லாஹ் கேட்கிறான், லிமா துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், நபியே அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிறத நீங்க எப்படி ஹராமாக்குவீங்க? அந்த அதிகாரம் இல்ல. லஸ்து பி முஹல்லிலின் வலா பி முஹர்ரிமின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் ஹலாலாக்கி இருக்கிறானோ அதை ஹராமாக்குற அதிகாரம் எனக்கு கூட இல்ல. அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிற ஒன்றை ஹலாலாக்குற அதிகாரம் அதுவும் எனக்கு இல்லை. எங்கட நடைமுறையில இருக்கக்கூடிய முறை என்னது? யாராவது 2வது 3வது திருமணம் முடிச்சிட்டாங்கன்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து ஷைத்தானுக்கு உதவி ஆகிறோம். நாங்க எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றது? முதலாவது மனைவிடு அவருக்கு என்ன குறைபாடு இருக்குது, இவர் போய் 2வது முடிச்சிருக்கிறார். இது குடும்பத்துல நடந்து, நாங்க வெளியிலிருந்து பெரிய நியாயம் பேசுவோம். எங்கட குடும்பத்துக்குள்ள நடந்தால்தான் நாங்க நியாயமாக பேசுறோமா இல்லையா என்றது தெளிவாகும். எங்கட ஆண்கள் தீன்தாரிகளாக இருக்கிறவர்கள் கூட மறுபக்கம் நிற்பாங்க. ஏண்ட தங்கச்சிட்ட என்ன குறை இருக்குது, ஏண்ட மகளுக்கிட்ட என்ன குறை இருக்குது, அதனால போய் இவர் 2வது கல்யாணம் முடிச்சிருக்கிறார். பெண்கள் இருக்கிறீங்க இருப்பீங்க, நீங்களும் இதனுடைய சட்டத்தை புரிஞ்சு கொள்ளணும். முதல் மனைவி இடத்துல குறை இருக்கிறதுனாலதான் அவர் 2வது திருமணம் முடிக்கிறார் என்பதல்ல. ஒருவருக்கு காரணம் இல்லாமலும் 2வது திருமணம் முடிக்கலாம். முடிக்கிறவங்களுக்கு தனியான சட்டம் இருக்குது. அதை நான் 2வது சொல்றேன். அது அவர் புரிய வேண்டிய விஷயம். அதற்காக வேண்டி யாரும் இதை போய் சட்டத்தை எதிர்க்க இயலாது. இஸ்லாம் என்பது கியாமத் வரைக்கும் வரக்கூடிய மார்க்கம். இது உலகத்துல நடக்க இருக்கிற அத்தனை விஷயங்களையும் முன்னால வச்சுதான் இஸ்லாத்துல சட்டம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்கு தெரியும் கியாமத் ஆகும்பொழுது என்ன நடக்கும். ஹதீஸ்ல மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கியாமத் இறங்கும் பொழுது, கடைசி காலமாகும் பொழுது பெண்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும், ஆண்களுடைய எண்ணிக்கை குறையும். நடந்திருக்கிறதா இல்லையா? உலகளாவிய ரீதியில எல்லா நாடுகளையும் எடுத்து பாருங்க, எல்லா இடத்திலையும் பெண்கள் ஆண்களை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு வச்சுக்கொள்வோம், இந்த ஒரு நாட்டில், இந்த ஒரு சின்ன நாட்டில் 3 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா 1 கோடி ஆண்கள், 2 கோடி பெண்கள். இப்படிதான் இந்த உலகத்தில் இருக்குது. நாங்க சொல்றோம் எல்லா ஆண்களும் ஒரு திருமணம் தான் முடிக்கணும், 2வது திருமணம் யாரும் முடிக்க கூடாது. வச்சுக்கொள்வோம், இந்த 1 கோடி பேரும் ஒரு திருமணம் முடிச்சிட்டாங்க. ஒரு மாசத்துக்குள்ள எல்லாரும் 1 கோடி ஆண்களும் 1 கோடி பெண்களை திருமணம் முடிச்சிட்டாங்க. பேலன்ஸ் யாரு? மிஞ்சுறது யாரு? 1 கோடி பெண்கள் மிஞ்சுறாங்க. இவங்க என்ன செய்யறது?
இவங்க திருமணம் இல்லாமலே மௌத்தாக வேண்டியது. அதனாலதான் மார்க்கம் சட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது 2 மடங்கள்ல இனி காலங்கள் போக 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 ஆண்களுடைய தொகை இன்னும் குறைந்து கொண்டு போகும், பெண்களுடைய தொகை கூடிக்கொண்டு போகும். சில ஹதீஸ்ல வந்திருக்கிற கியாமத் கிட்டவாகும் பொழுது 40 மடங்கு அதிகமாகுவாங்க பெண்கள். ஒரு ஆணுக்கு 40 பெண்கள் இருப்பார்கள். குல்லுஹுன்ன தகூல் இன்கிஹ்னி இன்கிஹ்னி, என்ன திருமணம் முடிக்கிறதுக்கு ஒருவர் இல்லையா என்று ஒருவரை 40 பேர்கள் நாடக்கூடிய காலம் வரும் என்று வந்திருக்கிறது. இப்ப என்ன செய்யறது? மார்க்கம் என்றது ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு, ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு வந்த மார்க்கம் அல்ல. இது கியாமத்துடைய கடைசி நாள் வரைக்கும் வரக்கூடியவர்களுக்கு சேர்த்துதான் இந்த மார்க்கம் வந்திருக்கிறது. அல்லாஹ்வுக்கு தெரியும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நடக்க இருக்கிறது. அதனால யாரும் போய் அல்லாஹ்வுடைய சட்டத்தில் தலையீடு செய்யவோ அதை எதிர்த்து பேசவோ போகக்கூடாது. எப்பையும் ஒரு பிரச்சனை குடும்பத்துக்குள்ள வரும் பொழுது அதுல இருக்கக்கூடிய புத்திசாலிகள் மார்க்கத்தை அடிப்படையாக வச்சு யோசிக்கணும். அங்க மார்க்கம் பிறக்கக்கூடாது. மருமகன் 2வது முடிச்சுடா விட மாட்டோம், மகளை கோந்துடுங்க, நீங்க நாங்க பார்த்துக் கொள்றோம். மகளை கோந்துட்டு போயிடுவார் மருமகன். அதுக்கு பின்னால மகளுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு வாப்ப கேளுமா, சகோதரர்களுக்கு கேளுமா? லேசா சொல்லிடுவாங்க. அந்த பெண் இரவு இரவாக என்னவெல்லாம் கற்பனை செய்கிறாள் என்பதை அவளும் அவளுடைய ரப்பும் தான் அறிகிறாள், யாருக்கும் தெரியாது. இந்த பொறுப்பு எடுக்க இயலாது, நானாக்கு எடுக்க இயலாது, தம்பிக்கு எடுக்க இயலாது, வாப்பாக்கு காச்சக்கு எடுக்க இயலாது. எல்லாரும் வெளியில போய் பேசுவாங்க, நீ வா நாங்க பார்த்துக் கொள்றோம். நீங்க என்ன பார்த்துக் கொள்வீங்க? கூடி கூடி போனா மாசம் 5000 ரூபாய் கொடுப்பீங்க, அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய சட்டங்களை எதிர்த்து பேசக்கூடிய இதுல கருத்து சொல்லக்கூடியவங்களா நாங்க இருக்கக்கூடாது. ஆனால் யாராவது ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் முடிக்கிறதாக இருந்தால் அவர்களுக்கு மார்க்கம் சட்டத்தை வச்சிருக்குது. அவங்களுக்கு என்ன சட்டம்? அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், அவங்களுக்குரிய மார்க்கம் வேற, அவங்களுக்குரிய சட்டம் வேற, அதை அவங்க பார்க்கணும். அவங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? சூரா நிசாவுடைய ஆரம்பத்தில் இந்த சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க 2 திருமணம், 3 திருமணம், 4 திருமணம் ஆண்களுக்கு அல்லாஹ் சொல்றான் முடிச்சு கொள்ளலாம். ஆனால் ஃபைன் ஹிஃப்தும் அல்லா தஅதிலு ஃபவாஹிதத்தன், 4 முடிச்சீங்க, ஒன்றுக்கு மேல திருமணங்கள் முடிச்சீங்க என்றால் அந்த மனைவிமார்களுக்கு இடையில நீங்க சரிசமமாக நடக்கணும், நியாயமாக நடக்கணும், நீதமாக நடக்கணும். நீதம் எதுல? கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல. அது போல இரவுகளை பிரிக்கிறது இல்லை. இவக்கு ஒரு இரவு என்றால் அவக்கு ஒரு இரவு, இவருக்கு ஒரு இரவு. இரவு காலங்கள் சரிசமமாக பங்கு வைக்கப்படும். இவருக்கு 2 பேர் என்றால் இவருக்கு 15 இரவுகள், இவருக்கு 15 இரவுகள். பால் காலத்தை பொறுத்தவரையில அதை பிரிக்க வேண்டிய தேவை இல்லை. பால் காலங்கள்ல தேவைக்கு எந்த வீட்டுக்கும் போகலாம் வரலாம். மிக நியாயமாக நடத்தப்பட வேணும். மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 2 திருமணம் முடிச்சிருந்தார்கள். எந்த அளவு நியாயமாக நடப்பாங்க என்று சொன்னா, ஒரு ஆப்பிள் கொண்டு வந்தால் வாங்கினா அதை 2 பாதியாக பிரிச்சு இவ கரவாசி அவ கரவாசி. 2 ஆப்பிள் கொண்டு வந்தால் 2ஐயும் 2ஆக வெட்டுவாங்க. அதே பிரிச்சு ஒன்று கொடுக்க மாட்டாங்க. அது கட்டாயம் இல்லை என்றாலும் கூட அவர்கள் தனக்கு எவ்வளவு இயலுமோ, கூடிய பட்சம் எவ்வளவு இயலுமோ அப்படி நியாயமாக நடக்க முயற்சி செய்தார்கள். அந்த 2ஆ வெட்டி அதில் ஒரு பாதி இவக்கு, இதில் ஒரு பாதி அவருக்கு, 2லையும் 2 பாதி கொடுப்பார். அசருக்கு பிறகு உள்ள நேரம், பால் காலத்தில் அவர்கள் வச்சிருந்த முறை அசருக்கு பிறகு இருக்கக்கூடிய நேரத்தில் 2 வீட்டுக்கும் போவாங்க. 2 பேருக்கும் 20 நிமிஷம், அது 21 நிமிஷமாக மாட்டாங்க. அவக்கு 20 நிமிஷம், இவக்கு 20 நிமிஷம், ஒரு நிமிஷம் கூட கூட உட்கார மாட்டாங்க மேலதிகமாக. இந்த அளவு நியாயமாக நடந்தார்கள். யாருக்கு நியாயமாக இது அவர்களுடைய பேணுதல். ஆனால் சட்டத்தில் அப்படி இந்த விஷயங்கள்ல நியாயமாக நடக்கணும் என்றது இல்லை. இரவு காலங்களை பிரிச்சு கொடுக்கிறது, மற்றது அவர்களுடைய வாழ்க்கை விஷயங்களை கவனிக்கிறது. இதுல நியாயமாக நடக்கணும். இப்படி நியாயமாக நடக்க முடியாது என்று நீங்கள் பயந்தால் அல்லாஹ் சொல்கிறான், ஃபவாஹிதத்தன், ஒரு பெண்ணோட போதுமாக்கிக் கொள்ளுங்கோ, அதுக்கு மேல ஆசைப்படவானாம். ஒரு மனிதனுடைய
அடிப்படையான ஆசையை பூர்த்தி செய்வதற்கு ஒரு பெண் என்றது அவனுக்கு தாராளமாக போதும். அப்படி இல்லை என்றால் அல்லாஹ் தஆலா இங்க மட்டுப்படுத்தி இருக்க மாட்டான். பசி வந்தா உசுரை பாதுகாக்கிறதுக்கு ஒரு அளவு சாப்பாடு தேவை. அந்த அளவு சாப்பாடு இருந்தா உசுரை பாதுகாக்கலும். அதுக்கு மேல சாப்பாடு தின்றதாக இருந்தால் ஒரு ஆசைக்கு, ஒரு தேவைக்கு, ஒரு சக்திக்காக வேண்டி மனிதன் சாப்பிடுறாங்க, அனுமதிக்கப்பட்டிருக்குது. இது மாதிரி மனித உடல் அல்லாஹ் தஆலா ஆணுக்கு பெண்ணுடைய ஆசையை, பெண்ணுக்கு ஆணுடைய ஆசையை வைத்திருக்கிறான். இது ஒருவர் மூலமாக பூர்த்தியாகலாம். அவருடைய அந்த அடிப்படையான அளவை பூர்த்தி செய்வதற்கு ஒன்று போதும். அதனால் அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுக்கு நியாயமாக நடக்க இயலாதா? நியாயமாக நடக்க இயலாட்டி ஒன்றோட போதுமாக்கி கொள்ளுங்க. நீங்க 2க்கு 3க்கு போக வானம். இது யாருக்குரிய சட்டம்? இது முடிக்கிறவருக்குரிய சட்டம். மற்றவங்க அதை பார்க்க தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலதிகமாக முடிக்கக்கூடியவர்களுக்கு சொல்றாங்க, உங்களுடைய பெண்களோட நியாயமாக நடங்க. யார் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் முடிச்சு பெண் அவர்களோட நியாயமாக நடக்கலையோ, கியாமத்துடைய நாள்ல அவர் அல்லாஹ்வுக்கு முன்னால கொண்டு வரப்படும் பொழுது வஷிக்குஹு சாகித், அவருடைய உடல்ல ஒரு பகுதி அப்படியே விழுந்திருக்கும், அதாவது வேலை செய்யாம பெரலைஸ் மாதிரி ஆகியிருக்கும். இப்படிதான் அல்லாஹ்ட்ட வருவார். ஒரு பக்கம் வேலை செய்யாது. மக்கள் பார்த்த உடனே விலகிக் கொள்வாங்க, ஆள் இவர் தான், இவரு கூடுதலான ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிமார்களை முடிச்சு நியாயமாக நடக்காதவர் என்றதை அவரை பார்த்ததுமே மக்கள் புரிந்து கொள்வார்கள். அவ்வளவு பேர்களுக்கு முன்னால அவர் ஒரு பக்கம் செயல் இழந்தவராக அல்லாஹ்விடத்தில் கொண்டு வரப்படுவார். இது அவர்களுக்குரிய எச்சரிக்கை. குர்ஆன்ல அதே சூராவுல கொஞ்சம் தூரம் போய் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலன் தஸ்ததிஉ அன் தஅதிலு பைனன் நிசாஇ வலவ் ஹரஸ்தும். மனிதர்களே, ஆண்களே புரிந்து கொள்ளுங்க, நீங்க பெண்களுக்கு மத்தியில நியாயமாக நடக்கணும் என்று எவ்வளவுதான் ஆசைப்பட்டாலும் உங்களால ரொம்ப கஷ்டம் நியாயமாக நடக்கிறது. அதனால ஃபலா தமீலு குல்லல் மைல், அன்பை பிரிக்கிற விஷயத்துல ஒரு மனிதனுடைய அன்பு இருக்கிறது, இது அவனுடைய கட்டுப்பாட்டுக்குட்பட்டதல்ல. அவனுடைய அன்பு என்றது அது யார் பக்கமும் போகலாம். நேசிக்கிற விஷயத்துல நியாயமாக நடக்கணும் என்பது கட்டாயம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மற்ற மனைவிமார்களை விட அதிகமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அன்பு வைத்திருந்தாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மையாக இருந்தது. அல்லாஹ் தஆலா சொல்றான், பலா நேசிக்கிறதுல கட்டாயமாக நீங்க சரிசமமாக நடக்க வேண்டும் என்றது இல்லை. ஆனாலும் பலா தமீலு குல்லல் மைல், ஒரு பக்கம் பூர்த்தியாக சாஞ்சிடாதீங்க. நேசம் அந்த மாதிரி நேசம் இவ பத்தி எந்த கணக்கும் இல்லை, இந்த மாதிரி நீங்க சாஞ்சிடாதீங்க. கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாம் என்றது மனிதனுடைய இயல்புக்கேற்ற மார்க்கம். இஸ்லாம் நிக்காஹுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் மனிதனுக்கு சட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆணுக்கு 4 திருமணம் இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிபந்தனைகளோட. சில நேரங்கள்ல சிலர் பெண்கள் இது மாதிரி அந்நியர்களும் கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான், ஆண்களுக்கு இஸ்லாத்துல 4 திருமணங்கள் முடிக்க இயலும், பெண்களுக்கு இயலாது. பெண்கள் சில நேரங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க, எங்களுக்கு இயலாது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவன் படைத்த படைப்பினங்களை பற்றி எங்களை விடவும் மிச்சம் விளங்கினவன். அவனுக்கு தெரியும், அவன் எங்களை படைச்சவன். அல்லாஹு தஆலா ஒரு சட்டத்தை ஏற்படுத்தினால் அதற்குள்ள எங்களுக்கு தெரிந்து தெரியாத எத்தனையோ சிறு ரகசியங்களை வச்சிருக்கிறான். அது ஹிக்மத்தில் இருந்து ஒரு நாளும் காலியாக இருக்க மாட்டான். அதுக்குள்ள எவ்வளவோ ஹிக்மத்தில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். முதலாவது விஷயம், ஒரு குழந்தை பிறந்தால் மிக முக்கியமான ஒன்றுதான் அந்த குழந்தையுடைய பரம்பரை. இவன் யாருடைய மகன் என்றது. ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு மிக பிரதானமான ஒன்று அவன் யாருடைய மகன் என்றது இருக்கணும். இன்றைக்கு மேல் நாடுகள்ல திருமணத்தை வெறுக்கக்கூடிய பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. ஆனா குழந்தைகள் மாஷா அல்லாஹ் வருஷம் பெருகி கொண்டே, எல்லாருக்கும் குழந்தை கிடைக்கிறது, கல்யாணம் முடிச்சு இல்லை, பேஸ்ட் சர்டிபிகேட் எல்லாம் எழுதி இருக்குது. இந்த வாப்பா யாரு, இவர் உத்தியோகபூர்வமற்ற வாப்பா, யார் என்றது இல்லை, பேரும் தெரியாது. இப்படிப்பட்ட குழந்தைகள் ஒரு வயதுக்கு வரும் பொழுது
சமூகத்தோட முகம் கொடுக்கும் பொழுது அவர்கள் உள ரீதியாக பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நாங்க நினைக்கிறோம் வளர்ந்து வருகிற நாடுகள் நிறைய கல்வியிலையும் எல்லா தரத்திலையும் சக்தியிலையும் வளர்ந்து கொண்டு போகுது, பயப்பட தேவையில்லை, வளரல்ல. அவர்கள் உள்ளங்களால் பலகீனம் அடைந்து கொண்டு போறாங்க. அமெரிக்காவில் மட்டும் ஒவ்வொரு வருஷமும் எத்தனையோ லட்சம் தகப்பன் இல்லாத குழந்தைகள் பிறந்து கொண்டிருக்கிறாங்க. வயதுக்கு வரும் பொழுது சமூகத்தோட முகம் கொடுக்கும் பொழுது இவர்களால முடியாது. இவர்கள் ஒரு விதமாக பாதிக்கப்பட்டு ஒரு விதமான பைத்தியம் அவர்களுக்கு ஏற்படுகிற மனநோயாளர்களாக மாறுறாங்க. ஒரு குழந்தை இருந்தால் அவருக்கு வாப்பா யாரு என்றது இருக்கணும். ஒரு ஆணுக்கு பல மனைவிமார்கள் இருக்கிறார். அந்த பல மனைவிமார்கள் மூலமாக அவர்களுக்கு பல குழந்தைகள், அந்த ஆணுக்கு பல குழந்தைகள் பிறந்தாலும் அந்த ஒவ்வொரு குழந்தைகள்கிட்டையும் போய் கேளுங்க வாப்பா யாரு, இன்னால்தான் வாப்பா, பிரச்சனை வரவே வராது. ஆனா ஒரு பெண்ணுக்கு பல கணவன்மார்கள் இருந்து குழந்தைகள் பிறந்தால் அந்த குழந்தைகள்கிட்ட வாப்பா யாரு என்று கேட்டா எந்த வாப்பாவோ சொல்றது? எந்த வாப்பாவோ சொல்றது? யாரு வாப்பா? உலகத்துடைய ஒழுங்கே சீர்கட்டு போகும். இந்த மாதிரி இருந்தால் உலகத்துடைய ஒழுங்கே நாசமாக போகும் பெண்களுக்கு இந்த நிலைமை இருந்தால். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா மனிதனுடைய உடல்ல வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலை, ஒரு பெண்ணோட பலர் தனிப்பட்ட உறவு வைக்கும் பொழுது அந்த பெண் பயங்கரமான நோய்களை கொண்டு சோதிக்கப்படுவாள். ஆண்களுக்கு நோய் வரும் வரமாட்டாது என்பதல்ல, ஆனால் மிக பாதிக்கப்படக்கூடியவர்கள் பெண்கள். தனிப்பட்ட உறவுகள் பலர் ஒரு பெண்ணோட ஹலாலாகவோ ஹராமாகவோ உறவு வைக்கும் பொழுது, ஹலாலாக வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஹராமாக இப்படிப்பட்ட உறவுகள் வைக்கும் பொழுது பயங்கரமான நோய்களுக்கு அந்த பெண் ஆளாகுவாள். அந்த நோய்கள், அந்த கஷ்டங்கள் இருந்து பெண்ணை பாதுகாக்கிறதுக்கு தான் இஸ்லாம் இந்த சட்டத்தை ஏற்படுத்தல. இன்னொரு பக்கமாக பெண்கள் கேட்கிறாங்க, உங்களுக்கு ஏழுமெண்டா எங்களுக்கு ஏன் இயலாது, அப்புறம் எங்களுக்கும் முடிச்சு கொள்ள எழுந்தானே. இந்த மாதிரி பேசக்கூடாது. முதலாவது இந்த மாதிரி பேசுறது தப்பானது. அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி இருக்கிற ஒன்றை எங்களுக்கும் மேலும் என்று சொல்றது ஒரு மோமினுக்கு ஒரு நாளும் பொருத்தம் இல்லை. ஆனால் புத்தி ரீதியாக யோசிக்கும் பொழுது இது கற்பனை கூட செய்யலுமா? கற்பனை கூட செய்யலுமா? ஒரு பெண்ணுக்கு பலர் கணவன்மார்களாக இருக்கிறது என்றது. ஒரு டிரைவருக்கு பல வாகனங்கள் இருக்கலாம், ஆனா ஒரு வாகனத்துக்கு பல டிரைவர் இருந்தா என்ன நடக்கும்? எந்த பக்கம் போகும் வாகனம்? இவரும் கியர் போடுறார், அவரும் கியர் போடுறார், இவரும் ஸ்ரீனியை திருப்புறார், அவரும் திருப்புறார். இந்த போகும் குடும்ப வாழ்க்கைகள் என்ன நிலைமையாகும்? அதனாலதான் மார்க்கம் முன் பின் அறிந்தது. ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவர் தான், அது இங்கேயும் தான் சுவர்க்கத்திலேயும் தான். சுவர்க்கத்தில் கூட அல்லாஹ் தஆலா ஒரு பெண்ணுக்கு பல கணவர் என்பதை வைக்க மாட்டார். மிக கண்ணியமாக அல்லாஹ் தஆலா பெண்களை நடத்தி இருக்கிறான். கேவலப்படுத்தல்ல, விளையாட்டு பொருள் மாதிரி ஆக்கல்ல. ஒரே பொருளை பலரும் பாவிக்கிறதாக இருந்தால் அது எது போலதான் பாவிப்பாங்க. யாருக்கென்றதில் எல்லா காலுக்கும் போகும்போதே படும். அல்லாஹ் தஆலா பெண்களை விளையாட்டு பொருளாக ஆக்கல்ல, மிக கௌரவமான இடத்துல வச்சிருக்கிறார். பொறுமதியான பொருட்களை பொறுத்தவரையில ஒவ்வொருத்தரும் அவர்களுக்கு தனியாக வச்சுக் கொள்வாங்க. அந்த பொருட்களை போன் மிக முக்கியமானது. பல ரகசியங்கள் இருக்கலாம், பலரும் இருக்கலாம். நாங்க பொதுவாக வைக்கிறோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கிறது. பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா இதன் மூலம் கௌரவத்தை கொடுத்திருக்கிறான், கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டங்களும் அதுல அல்லாஹு தஆலா பல நியாயங்களையும் பல ஹிக்மத்துகளையும் பல சிறு ரகசியங்களையும் அல்லாஹு தஆலா வச்சிருக்கிறான். திருமணம் என்று சொல்லும் பொழுது இது மார்க்கம் எதுவெல்லாம் மனிதனுடைய அடிப்படை தேவையாக இருக்குதோ அது எல்லாத்தையும் அல்லாஹ் லேசாகி தான் வச்சிருக்கிறான். அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. நாங்க கஷ்டமாக்குவோம் என்றிருந்தால் அதுல நாங்க பெரும் குற்றவாளிகள், நாங்க அநியாயக்காரர்கள். இன்றைக்கு
திருமணத்துல நாங்க ஏற்படுத்தி இருக்கிற ஒவ்வொரு கஷ்டத்துல நாங்க ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களும் இதுக்கு சுவால் அல்லாஹ்விடத்துல சுவால் இருக்குது. நாங்க இதுக்கு பொறுப்புதாரிகள். அந்த மாதிரி நாங்க கஷ்டப்படுத்தி வச்சிருக்கிறோம் திருமணத்தை. முதலாவது, ஆண் பெண்களுக்கு வயது வரும் பொழுது திருமணம் முடிச்சு கொடுக்கிற விஷயத்துல நாங்க ஒரு பெரிய தடையை ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். எல்லா பாவத்தையும் செஞ்சிட்டு வா மகன், அதுக்கு பிறகுதான் உனக்கு திருமணம். இப்படிதான் நாங்க சொல்லாம செஞ்சு வச்சிருக்கிறோம் எங்களோட குடும்பங்கள்ல. ஒரு மனிதனுக்கு திருமணத்துடைய தேவையை அவன் மிக கடினமாக உணர்கிற காலம் 15 வயசுக்கும் 25 வயசுக்கும் இடையில. இந்த காலத்துடைய வாலிபர்கள் அதற்கு முன்னாலேயே உணர ஆரம்பிக்கிறாங்க. வித்தியாசமான காலம் மாறிட்டு. பெற்றோர்கள் அவர்கள் மக்களுடைய நிலைகள், உலகத்துடைய நிலையை அறிஞ்சு யோசிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். மார்க்கம் என்ன சொல்லுது? ஒரு மகன் பருவ வயதுக்கு வந்துட்டால் அவர் வேற, நீங்க வேற. அதுக்கு பின்னால் ஒரு தகப்பன் அந்த குழந்தைக்கு செலவழிக்கணும் என்பது தகப்பன கடமை இல்லை. இத பெற்றோர்களும் புரிஞ்சு கொள்ளணும், குழந்தைகளும் புரிஞ்சு கொள்ளணும். 13 வயசு ஆகிட்டு, உங்களுக்கு 14, 15 வயசாகிட்டு, நீங்க பருவ வயசு அடைஞ்சிட்டீங்க. இப்ப வாப்ப செலவழிக்கிறது, நாளாந்த செலவு, மாதாந்த செலவு, அந்த பீஸ், இந்த பீஸ், அந்த செலவு, உப்பு வாங்கி தரது, சாப்பாடு தரது, இது ஒன்றும் பெற்றோருடைய தகப்பனுடைய கட்டாய கடமை அல்ல. தகப்பனுக்கே கடமை இல்லைன்னா மற்றவங்களுக்கு கடமை ஆகுமா? அதற்கு மேலேயும் ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்கு செலவழிக்கிறார் என்றிருந்தால் அது அவர் சதக்கா கொடுக்கிறார், அவர் கட்டாயமான செலவில்லை. இன்றைக்கு நாங்க பருவ வயதுக்கு வந்ததற்கு பின்னால, அதை விட டபுளாக வயது ஆனதற்கு பின்னாலே நாங்க பார்க்கிறோம், மகன் பாவம் சின்ன புள்ள. நாங்க சின்ன பிள்ளையா பார்த்ததுனால அவனும் எங்களை சின்ன பிள்ளையாகவே வச்சு கல்யாணம் முடிக்க வரைக்கும் 35 வயசு வாப்ப முடிச்சு வைக்கிறார். மகனுக்கு அவரே போய் பொன் பார்த்துட்டு வந்து, அவரே செலக்ட் பண்ணிட்டு வந்து, அவரே மகனுக்கு உடுப்பும் வாங்கி நகையும் மகனுக்கு வாங்கி கொடுத்து, எல்லாமே ஷூவும் செருப்பும் சாரமும் பனியனும் எல்லாம் வாங்கி கொடுத்து, சின்ன பிள்ளை மாதிரி பொன் கொண்டு போய் விடுற மாதிரி மகனை விட்டுட்டு வரார் வாப்பா. அதுக்கு பின்னால மகன் அவர்கிட்ட விளையாட்ட ஆரம்பிக்கிறார். கையை காட்டிட்டு போனவர் தான். யார் இந்த முறையை எங்களுக்கு ஏற்படுத்தினது? ஷேக் அலி அத்-தன்தாவி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மனிதர், அவர் ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க, மஅன்னாஸ். அந்த கிதாபுடைய பேர் என்னன்னா, அவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்தவர்கள், நிறைய அனுபவம் உள்ளவர்கள், மக்களோட நான் பழகினதுல நான் கண்ட அனுபவங்கள் என்று அந்த கிதாபுக்கு அவர்கள் பெயர் வைத்து அதில் எழுதியிருக்கிறார்கள். எழுதுறாங்க, ஒரு ஆண் ஒரு மனிதனை பொறுத்தவரையில அவன் திருமணத்துடைய தேவையை மிக கடினமாக உணர்கிற காலம் 15, 25 வயசுகளுக்கு இடையில. ஆனால் மனிதர்களை உங்களுடைய நிலைமையை பார்த்தா நீங்க அந்த காலத்துல தான் போய் அவர்களை நீங்க படிக்கிற மேசல் உட்கார வச்சிருக்கீங்க. அவர்களுடைய நோக்கம் படிக்க கூடாது என்றதல்ல, படிப்புக்கு திருமணம் என்றது முரணாகக்கூடிய ஒன்றல்ல. திருமணத்துடைய தேவை எப்ப கடினமாக இருக்குதோ பிள்ளைகளுக்கு திருமணம் முடிச்சு வைங்க, அதுக்கு பிறகு அவங்க படிக்கட்டும். பொறுப்பு என்றது வரணும். ஜப்பான்ல போய் பார்த்தீங்கன்னா 15 வயது வந்ததற்கு பின்னால அவர்களுடைய பெற்றோர்களை விட்டு அவர்கள் பிரிஞ்சாகணும். ஒவ்வொருத்தரும் தனக்கு படிக்கிறாங்க, படிச்சு கொண்டு அவர்களுடைய தேவைக்குரிய சம்பாதிச்சு கொள்றாங்க. இந்த மாதிரி உருவாக்கினால்தான் பொறுப்புள்ள ஒரு சமுதாயத்தை உலகத்தில் உருவாக்கலாம். மேவாத்துல, இந்தியாவுல மேவாத்துல போய் பாருங்க, 18 வயசு திருமணம் முடிச்சு அவருக்கு குழந்தையும் இருக்கும். 4 பேர் 3 பேர் என்று சொல்லுவாங்க பிள்ளைகள். கண்ணியமான சகோதரர்களே, நாங்க வாழ்க்கையை அனுபவிக்கிறது, வாழ்க்கைக்காக திட்டமிடுறது, ஃபியூச்சருக்காக திட்டமிடுறது என்ற பெயர்ல வாழ்க்கையை அப்படியே நாசமாக்குறோம். 35, 40 வயசுல திருமணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால் திருமணம் முடிச்சு அவர் என்ன இன்பத்தை காண போறார்? திருமணத்துக்கு பசி வந்தது 10 வருஷத்துக்கு முன்னால, சாப்பாடு கொடுக்கிறது 15 வருஷத்துக்கு பின்னால. இந்த சாப்பாடு எத்தனை நோய் வந்ததுக்கு பின்னால கிடைக்குது? பசி வந்தது சுபவுக்கு, பாப்பா பசியில போடுறாரு மகன், ராவுதான் சாப்பாடு கொடுக்கிறது. என்ன நடக்கும்?
சாப்பாடை திம்பாரு. ஆனா இந்த இடைப்பட்ட காலத்துல பசியில் இருக்கிறதுனால இவருக்கு என்னென்னமோ அல்சர் வருமா, கேஸ்ட்ரிக் வருமா, என்னென்னமோ நோயெல்லாம் வரும். அதுக்கு பின்னால்தான் சாப்பிட போறார். இது மாதிரிதான் சாப்பாடு, தண்ணீர் மாதிரி அடிப்படை தேவைகள்ல இருக்கிற ஒன்றுதான் திருமணம் என்றது மனிதனுக்கு. பெற்றோர்களா இங்கு பெண்கள் வந்திருந்தா விளங்கிக் கொள்ளுங்க, இந்த மாதிரியான தேவை ஆண்களுக்கு மட்டுமில்ல பெண்களுக்கு இருக்கிறது. நாங்க அந்த இந்த காரணங்களை சொல்லி 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 அநியாயம் செய்யப்படாது. குழந்தைகளுக்கு, குறிப்பாக ஆண் குழந்தைகளுக்கு பெண்கள் அவர்களுடைய மனைவிமார்களை தெரிவு செய்கிறது என்பது பெற்றோர்கள் அல்ல. ஆண் குழந்தைகளுக்கு மனைவிமார்களை தெரிவு செய்கிறது என்பது பெற்றோர்கள் அல்ல. அவர்களுக்குரிய மனைவியை தெரிவு செய்கிறது அவங்க. ஹோட்டலுக்கு போனால் மெனுவை கொண்டு வரப்படுது, அங்க எங்களுக்கு தெரியுது பெற்றோர்களுக்கு யார் யார் அவங்களோட சாப்பாட்டை தெரிவு செய்யணும். பாப்பா சொல்றாரு எனக்கு இது கொண்டு வாங்க, இவர் சொல்றாரு எனக்கு ரொட்டி, அவர் சொல்ற எனக்கு ரைஸ். அங்க விளங்குது பெற்றோர்களுக்கு அவங்க அவங்களோட பசிக்கு சாப்பாடை யார் தெரிவு செய்யணும் என்றது. ஆனால் திருமணத்துல ஆண்களுக்குரிய மனைவிமார்களை தெரிவு செய்யறது உம்மவல்ல, வாப்பவல்ல. அவர்கள் ஆம்பளை பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுன்றது இல்லை, அவங்க முடிக்கிறது. பெண் குழந்தைகளை தான் திருமணம் முடிச்சு வைக்கிறது. உமாவும் பாப்பாவும் போறாங்க, மானுக்கு 35 வயசாச்சு, இப்ப போய் திருமண இடத்துல பாக்குறது. உம்மா சொல்றது எனக்கு பிடிக்கல, மூத்த தாத்தா சொல்றது எனக்கு இந்த அவ பிடிக்கல, எனக்கு பிடிக்கல. இதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? புத்திசாலிகள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிக்க கூடாது. இது சாதாரண மக்கள் அல்ல, பெரிய பெரிய படிச்சு சம்பாதிக்கக்கூடியவர்கள் எல்லாம் இப்படிதான் நடக்கிறாங்க. மகனுக்கு திருமணம் பேசுறதுக்கு போறாங்க, பொன் பார்க்கிறது யாரு? வாப்பா. மகனுக்கு வார வட்ட முகத்துல பொட்டி முகத்துல வாப்பாவுக்கு என்ன தேவை இருக்குது? அவரவருக்குரிய டேஸ்ட் என்னன்றது மகனுக்கு தானே தெரியும். சில முகங்களை பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் இந்த முகம் எனக்கு சரி வராது என்று. மகன் 15 வயசிலிருந்து கனவு கண்டு கொண்டிருப்பாரு, எனக்கு வார மனைவி இப்படி இருக்கணும் என்று. ஆனால் அந்த மனைவியை தெரிவு செய்யறதுல ஒரு அணுவளவு கூட அவருக்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறது இல்லை. முதலாவது உம்மா போனா, தாத்தாவை அனுப்பினா, எல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க, நல்லா நல்லா என்று பேசி கொண்டாங்க. கடைசியா இந்த அப்பாவை அனுப்புறது, நீயும் தேவைண்டா போயிட்டு பார்த்துட்டு வா. இவர் கடைசியா சொல்ற, இல்ல உம்மா பார்த்தா எனக்கு சரி, உம்மா பார்த்தா எனக்கு சரி. கண்ணியமா சொல்ற என்ன இதுக்கு பின்னாலேயாவது உலகத்துல இன்றைக்கு நாங்க படிப்பாளர்கள் கூடிட்டாங்க, கல்வி வந்துருச்சு, நிறைய பயான் நடக்குது, நிறைய இல்மு வந்து, இப்பொழுதாவது எங்களுடைய இந்த வீடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய நிலைகள் மாறணும். குடும்ப வாழ்க்கையில, எங்களோட குழந்தைகளுடைய குடும்ப வாழ்க்கையில, எங்களோட சகோதர சகோதரிகளுடைய குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் வரணுமாக இருந்தால் இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த உரிமைகள் சரியாக எங்களுடைய குழந்தைகளுக்கு, எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு கொடுக்கப்படணும். பெற்றோர்களா ஒரு வாப்பவாக இருந்தாலும் மகளை திருமணம் முடிச்சு வைக்கும் பொழுது இஸ்லாம் என்ன சொல்லுது? மகள்கிட்ட கேளுங்க, இந்த 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 கணவர் உங்களுக்கு சரியா விருப்பமா, நீங்க அனுமதி கேளுங்க, கேட்காம முடிச்சு கொடுக்காதீங்க. கன்னி பெண்ணாக இருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவருக்கு விருப்பமாக இருந்தா அமைதியாக இருப்பா, அமைதியாக இருந்தா நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க, அது விருப்பம். அவருக்கு அனுமதி கொடுத்திருக்கு, உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்க சொல்லுங்க. அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை பூரா ஆசை, எனக்கு வார கணவர் கொளுத்திருக்கணும், இப்படி இருக்கணும் என்று நீங்க சொல்லுங்க, எனக்கு விருப்பம் இல்லை. இது அந்த பெண்ணுக்கு பூர்த்தியான அனுமதியை கொடுத்திருக்குது. நீங்க அதை பார்க்க கூடாது என்று வழிகாட்டி இருக்குது. நீங்க கொழுப்பையும் செழிப்பையும் பார்க்க வேணும், நீங்க எதை பார்க்கணும்? குலுக்க பாருங்க, பண்பை பாருங்க, தீன பாருங்க, வழிகாட்டி இருக்குது. ஆனால் அந்த உரிமையை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது ஆண்களுக்கும் பெண்களுக்கும். கண்ணியமான சகோதரர்களே, நாங்க இப்படியான சில நடைமுறைகளை எங்கட குடும்பத்தில் ஏற்படுத்தி இந்த திருமணத்தை எங்கட செயலால நாங்க கஷ்டமாக ஆக்கி வச்சிருக்கிறோம். எத்தனையோ குடும்பங்கள்ல உறுதியாக சொல்லலாம், எல்லா இடங்கள்லையும் பெண்கள் வயதுக்கு வந்தவர்களாக இருக்கிறார்கள், வயதுக்கு வந்திருக்கிறாங்க, தகுந்த மாப்பிள்ளையும் தேடி வாராங்க, கேட்டு வாராங்க, ஆனா கொடுக்கறது இல்ல. அம்மா தாத்தா இருக்குதே, தாத்தாட முடிஞ்சதுக்கு பின்னால
உங்களோட செய்வோம். தாத்தா இருக்குது என்று 10 வருஷம் 20 வருஷம் பார்த்து இருந்து தாத்தாக்கு யாரும் வரவே இல்லை. கடைசியாக இந்த அப்பாவுக்குள்ள திருமணம் இல்லாமலேயே மௌத்தாகும் வரைக்கும் வைக்க வேண்டிய நிலை வருது. இது பாப்பா உம்மா செய்யற அநியாயம் இல்லையா? இது பெற்றோர்கள் சகோதரர்கள் செய்யற அநியாயம் இல்லையா? இது ஒரு நிபந்தனை இல்லை, இது அக்களுக்கே படாத உண்டு. எங்கட வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிற நேரத்தில் முதலாவது மூத்த மகளுக்கு, இரண்டாவது மகளுக்கு, மூணாவது மகளுக்கு இப்படியா கொடுக்கிறோம்? இல்ல. எல்கேஜி படிக்கிற பிள்ளைக்கு பசிதான் முதலாவது, அதுக்கு தான் நாங்க சாப்பாடு கொடுக்கிறோம். அதுக்கு 11 மணிக்கே சாப்பாடு. யாருக்கு பசியோ, யாருக்கு தேவை இருக்கிறதோ, யாருக்குரிய சாப்பாடு கிடைக்கிறதோ கொடுங்க. மார்க்கம் இந்த முறையை தான் ஏற்படுத்தி இருக்குது. வயசு கட்டுப்பாடு ஏற்படுத்த இல்லை. முதலாவது ஆக மூத்தவளுக்கு, இரண்டாவது அவளுக்கு, இவளுக்கு என்று ஏற்படுத்த இல்லை. யாருக்கு திருமணம் கேட்டு வராங்களோ முடிச்சு கொடுங்க. மேல 4 பேர் இருக்கிறாங்க, 5வது மகளுக்கு தான் வயது வந்ததற்கு பின்னால் திருமணம் கேட்டு வராங்களா, பிஸ்மில்லா அதிலிருந்து ஆரம்பிப்போம். எல்லாரும் மகள்மார்கள் தான், வந்த ஓர்டர்ல மட்டும் வித்தியாசம். அந்த ஓர்டரை திருமணம் முடிச்சு கொடுக்கறதுல பார்க்க எப்படி மௌத்துக்கு ஓர்டர் இல்லையோ, வந்த ஓர்டர்ல எல்லாரும் மௌத்தாகிறாங்க இல்ல. அது மாதிரி உலகத்துல வாரதுக்கு மட்டும்தான் ஓர்டர். அதற்கு பின்னால் நடக்கிற எதுக்குமே ஓர்டர் இல்ல. ஸ்கூல்ல வைக்கலாம் ஓர்டர், ஆனால் மற்ற உலகத்துடைய எந்த காரியத்துக்கும் ஓர்டர் என்றது இல்லை. அவளுக்கு முதலாவது நோய் வரலாம், இவருக்கு நோய் வராமலே இருக்கலாம். அவருக்கு முதலாவது எதுவும் உலகத்தில் நடக்கலாம். திருமணத்திலேயும் அந்த ஓர்டர் அல்லாஹ் வைக்கல. ஆண் குழந்தைகள் எவ்வளவு, வாலிபர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவர்களுக்கு திருமணத்துடைய தேவை இருக்குது, சொல்லவும் செய்யறாங்க. பெற்றோர்களுக்கு நல்லா தெரியுது அவனுடைய நடவடிக்கைகள். ஆனா வைக்கிறது தங்கச்சிமார் எல்லாம் கொடுத்ததுக்கு பொருள்தான் உங்களுக்கு திருமணம். இதுக்கு இடப்பட்ட காலத்துல எங்கட வாலிபர்கள் செய்யற அந்த பாவத்துக்கு பெற்றோர்களும் பதில் சொல்லி ஆகணும். ஒன்று, அந்த மான்மார்கள் அந்த வாலிபர்களை திருமணம் செய்து வைக்க வேண்டிய அந்த உரிமை கூட எங்களுக்கு இல்லை. அவங்க விரும்பினா எங்கள்கிட்ட கேட்கவே இல்லை, முடிச்சுட்டு சும்மா வைக்கலாம். நாங்க இருக்கு நிக்கா மஜ்லிஸ்ல மாப்பிள்ளோட வாப்பா எப்பயாவது கேட்கிறாங்களா? எங்க கேட்கிறாங்களா? தேவையே இல்லை. முடிக்கிறாங்க தானே, இல்லையா? ஏதோ பேர்கள் ஏற்கனவே ஒரு திருமணம் முடிச்சு அழகா பள்ளியில எடுத்து போட்டு வாப்பாவையும் கூப்பிட்டு நானாவையும் கூப்பிட்டு வச்சு எடுத்து போட்டு 2வது திருமணம் முடிக்கக்குள்ள வாப்பா கூட்டிட்டா போறாங்க. 2வது திருமணம் முடிக்கும் பொழுது வாப்பாவும் நானாவும் எப்படி தேவையில்லையோ, ஒரு ஆணை பொறுத்த வரையில முதல் திருமணத்துக்கும் வாப்பா தேவையில்லை. அப்படி இருக்கிற அந்த அளவு கூட உரிமை இல்லாத ஒரு வாப்பா தேவையில்லாம ஏண்ட மகளை கொடுத்ததுக்கு பின்னால் உனக்கு திருமணம் என்று தடுத்து வைக்கிறதாக இருந்தால் ஒரு மகனை, இது அநியாயம் இல்லையா? ஏதோ எங்களுடைய வாலிபர்கள் நல்லவர்களாக இருக்க போய் இதிலையும் பெற்றோர்களுக்கு கட்டுப்படுறாங்க. அதுல அவங்களை புகழணும். இல்லை என்று சொன்னா, கண்ணியமான சகோதரர்களே, சமூகத்துல பாவங்களை ஏற்படுத்துறதுக்கு நாங்க எல்லாரும் ஏதோ ஒரு வகையில காரணமாக கொண்டிருக்கிறோம். அதை நாங்க மறுக்க இயலாது. ஏதோ ஒரு வகையில் நாங்க காரணமாகிறோம். எங்கட மகன் கெட்டவனாக மாறி தவறுல ஈடுபடுறான் என்றால் அது அவனோட முடியறதில்லை. அவன் தவறு செய்யக்கூடிய இன்னும் ஒரு இடம் இருக்கிறது. அப்ப இன்னொரு குடும்பம் பாதிக்கப்படுது. ஒரு மகனை கெட்டவனாக வளர்த்துட்டால் அதனுடைய தீங்கு அவனோட முடியறதில்லை, இந்த குடும்பத்தோட முடியறதில்லை. அவன் எங்க கெடுதி செய்கிறானோ அதுல இன்னொரு சம்பந்தப்படுறான். எவ்வளவு பாவங்கள் இந்த குலத்துல பாவம் முயற்சி எங்கட நாட்டிலேயும் அந்த நிலைமை வந்து கொண்டிருக்கு. அதுல அல்லாஹ் பாதுகாக்கணும். கொழும்புதான் முதலாவது மாட்டிப்படுமோ தெரியாது. அந்த அளவுக்கு எங்களுக்கு நாங்க கவனம் இல்லாம இருக்கிறோம். அதாவது வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள் பாவங்களுக்கு பழகிட்டாங்க என்றால் அவர்களுக்கு திருமணத்துல வெறுப்பு உண்டாகும். பாவங்களுக்கு பழகினவங்களுக்கு திருமணத்துல வெறுப்பு உண்டாகும். இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு பழகினவங்க இந்த சோறு இந்த சாப்பாடெல்லாம் விருப்பம் இல்லை. சாவுக்கு எந்த நாளும் அங்கேயும் இங்கேயும் போய் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு பழகினவங்களுக்கு சோறு கொடுங்க தின்ன மாட்டாங்க. நல்ல சாப்பாடு, சத்துள்ள சாப்பாடு கொடுங்க தின்ன மாட்டாங்க. கஞ்சி எங்களை வீட்டில் காய்க்கிற பெரிய முள்ளு போட்ட சுப்பு வானம், அவங்களுக்கு அந்த சுப்பு தான் வேணும். இது மாதிரி நவீன உலகத்துல பலவிதமாக அங்க இங்க அவர்ல இவர்ல இந்த இன்பம் அனுபவிச்சு பழகின ஆட்களுக்கு
திருமணத்துல இன்பம் வராது. அல்லாஹ் ஹராத்துல ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஹலாலுடைய இன்பத்தை அல்லாஹ் எடுத்துடுவான். இது மேல் நாடுகள்ல எப்பயோ உருவாகிட்டு பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. நாங்க அமெரிக்கா என்று சொல்றோம், லண்டன் என்று சொல்றோம், அந்த நாடு இந்த நாடு பெரிய வளர்ச்சி என்று சொல்றோம். ஆனால் அவர்களுடைய நிலை என்ன என்றால் பாவம் செய்து செய்து குடும்ப வாழ்க்கையையே வெறுத்திருக்கிறாங்க. எந்த அளவு வெறுப்பு! திருமணமே வானம், ஹலால்ல இன்பம் இல்லை அவர்களுக்கு. என்ன சொல்றாங்க? ஃப்ரெஷ் மில்க் இருக்கு பஜார்ல, வீட்டுல ஏன் நாங்க மாடு வளர்க்கணும்? வீட்டுல மாடு வளர்த்து புல்லு போட்டு அந்த என்னென்னமோ எல்லாம் கொடுத்து பால் எடுக்கணுமா கஷ்டப்பட்டு? பஜார்ல ஃப்ரெஷ் மில்க் இருக்குது, போனா 15 ரூபா கொடுத்தா 30 ரூபா கொடுத்தா மில்க் பேக்கெட் தருவாங்க, குடிச்சிட்டு சும்மைக்கலாம். கண்ணியமான சகோதரிகளே, சொல்றதுக்கு நல்லா இருக்குது. அந்த பாலை குடிச்சிட்டு வீட்டுல மாடு இல்லாம பஜார்ல பாலை குடிச்சிட்டு நல்லா இருக்கலாம். ஆனால் இவர்கள் சொல்ற அந்த பாலை குடிச்சிட்டு உலகத்துல சந்தோஷமாக இருக்க நினைத்தால் முடியாது. அது ஒரு நாளும் முடியாது. ஆண்கள் பெண்கள் விபச்சாரத்தின் மூலமாக தங்களுடைய ஆசையை பூர்த்தி செய்ய ஆரம்பித்தால் அல்லாஹ் தஆலா முன்னோர்களுக்கு பேரே தெரியாத நோய்களை கொண்டு சோதிப்பான். வந்திருக்கிறதா இல்லையா? புதுசு புதுசாக நோய் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறோம், இன்ன பேர் வச்சிருக்கிறோம் சொல்றாங்க. என்னென்ன விதமான நோய்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது உலகத்துல. எல்லாத்துக்கும் காரணம் எங்கட பாவங்கள். எங்கட பாவங்கள் தான், வேற ஒன்றுமே இல்லை. பாவம் மட்டும் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகத்தில் நடக்கக்கூடிய நோய் மட்டுமல்ல, யார் விபச்சாரத்தில் ஈடுபடுவார்களோ கியாமத்துடைய நாள்ல இன்ன ஃபுரூஜ ஸுனாத் லதஷ்தஇலு நாரன் யௌமல் கியாமா. விபச்சாரத்துல தவறான ஈடுபாடு, பெண் தொடர்பு, பெண்களுக்கு ஆண்களுடைய தொடர்பு, இப்படி யார் தவறுல ஈடுபடுகிறார்களோ அவர்களுடைய அந்த மர்ம உறுப்பு கியாமத்துடைய நாள்ல நெருப்பால எரிக்கப்படும். இங்க ருசியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், இன்பமாக இருக்கும். அங்க அந்த நெருப்பால 1000 வருஷங்கள் மூட்டப்பட்டு சிவப்பு கருப்பாக மாறி பத்துகிற எருப்புல, அந்த நெருப்புல எரிக்கப்பட்டா எவ்வளவு பயங்கரமான வேதனையாக இருக்கும். நிரந்தரமாக அந்த வேதனை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்று சொன்னாங்க. இன்னும் ஒரு ஹதீஸ்ல வந்திருக்குது, சொன்னார்கள் நரகத்துக்குள்ள மக்கள் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது மிக கடினமான ஒரு துர்நாற்றம் வரும். எந்த அளவு நாட்டம் என்றால் நரகத்துக்குள்ள நெருப்போட சேர்ந்து துர்நாற்றம் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஏனென்றால் அங்க குடிக்க கொடுக்கிறது புண்ணுகள், நரகவாசிகளுடைய புண்ணிலிருந்து வரக்கூடிய அந்த சேல் இருக்குதே, இதைத்தான் அல்லாஹ் தஆலா ரத்தமும் சேல், அதாவது புண்ணு அவிஞ்சி வரக்கூடிய அந்த தண்ணி, அதைத்தான் எடுத்து நரகவாசிகளுக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்கப்படும். எவ்வளவு துர்நாற்றம் இருக்கும். அப்படிப்பட்ட பயங்கரமான வேதனையில இருக்கக்கூடியவர்களுக்கு சொன்னார்கள் ஒரு துரு நாற்றம் வரும். அவ்வளவு நாட்டம் இன்னும் எங்கிருந்து வருது என்று பார்ப்பாங்க. பார்த்தா வேற எங்கிருந்தும் அல்ல, உலகத்துல விபச்சாரத்துல ஈடுபட்ட ஆண்கள் பெண்களுடைய அந்த மர்ம உறுப்பிலிருந்து வரக்கூடிய நாட்டம். நரகவாசிகளே ஏசுவாங்க, நாங்க இருக்கிற வேதனை போதாத்துக்கு உனக்கிட்டு இருந்து வர நாட்டத்தை எங்களால தாங்கிக் கொள்ள இயலாது. கண்ணியமான சகோதரர்களே, சாதாரணமான விஷயம் இல்லை. சிலர் நினைக்கிறாங்க நாங்க இருக்கிற வரைக்கும் இன்பமாக இருந்துடுவோம், அதுக்கு பிறகு தௌபா செஞ்சு கொள்வோம். இது சாதாரணமான விஷயம் இல்லை. குர்ஆன் இந்த பாவத்துக்கு எவ்வளவு பெரிய தண்டனையை வச்சிருக்குது என்று சொன்னா, அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா 100 ஜல்தா. விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 100 கசையடிகள் அடிங்க. ஒரு தடவை செஞ்சிருந்தாலும் சரி, திருமணம் முடிக்காதவங்களாக இருந்தா இந்த சட்டம் 100 கசையடி அடிக்கணும். அது தனிய ரூமுக்குள்ள இல்ல. வல் யஷ்ஹத் அதாபஹுமா தாயிஃபத்தும் மினல் முஃமினீன், 2 பேருக்கும் கொடுக்கிற அடிய மூமின்களுடைய ஒரு கூட்டம் பார்த்து கொண்டிருக்கணும். மஜ்மால வச்சு அடிங்க. இது திருமணம் முடிக்காதவங்க இந்த பாவம் செஞ்சால் அவர்களுக்கு இஸ்லாம் வச்சிருக்கிற தௌபா இதுதான், அடி வாங்க. சும்மா எல்லாம் செஞ்சுட்டு வந்து சும்மா சொல்லிட்டு போட்டு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா அல்லாஹும்ம ஃபிர் லனா ذுனூபனா வ ஹதாயனா குல்லஹா யா அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிரு என்று சொல்றதல்ல தௌபா. திருமணம் முடிக்காதவர்கள் இந்த பாவத்தில் ஈடுபட்டால் தௌபா 100 கசை அடி வாங்குங்க. திருமணம் முடிச்சவங்க அந்த பாவத்தில் ஈடுபட்டால், விபச்சாரத்தில் ஈடுபட்டால், தப்பான தொடர்பு வச்சால்
அவர்களுக்கு மார்க்கம் வச்சிருக்கிற தண்டனை 2 பேரும் ஒரு இடத்துல நிப்பாட்டப்பட்டு அவர்கள் கல்லடிக்கப்பட்டு மௌத்தாகிற வரைக்கும் கல்லடிக்கணும். அவங்களுக்கு இவ்வளவு பயங்கரமான கொடூரமான தண்டனையாக இருக்குது என்றால், இந்த தண்டனை நானும் நீங்களும் உட்கார்ந்து முடிவு செஞ்சதல்ல. மனுஷனை படைச்ச மனுஷனுக்கு சொந்தக்காரர். ஒரு பொருளுக்கு ஒருவன் சொந்தக்காரனாக இருந்தால் அந்த பொருள் அவர் எதுவும் செய்யலாம். என்ற சொந்த வீடு நான் உடைப்பேன், கட்டுவேன், எதுவும் செய்வேன். ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு இருக்குது. இது வாப்பா மகனுடைய உறவு அல்ல, இது சகோதர சகோதரர்களுடைய உறவு அல்ல. இது நாங்க அல்லாஹ்வுக்கு சொந்தமான பொருள், அவ்வளவுதான். வேண்டியது செய்வான். அவன் வெச்ச சட்டம் இது. உலகத்துல விபச்சாரத்தை இல்லாமலாக்குறதற்கு எவ்வளவு மாநாடு போட்டாலும், எவ்வளவு பெரிய புத்திசாலிகள் கூடினாலும் இந்த ஒரு தண்டனையை கொடுக்காத வரைக்கும் இந்த பாவத்தை குறைக்க இயலாது. இந்த குலத்தில் எவ்வளவு நடக்குது. செஞ்சு பார்த்தாங்க, ஆலோசனை பண்ணி பார்த்தாங்க, சட்டம் கொண்டு பார்த்தாங்க, ஒரு சட்டமும் சரி வரல. கடைசியாக இப்ப என்ன நாடு, மேல் நாடுகள் என்ன சொல்லுது, வேண்டியதை செய்யுங்க, ஆனா பாதுகாப்போட செஞ்சு கொடுங்க. சும்மா பிள்ளைகளை பெற்று போட்டுடாதீங்க, பாதுகாப்போட செஞ்சு கொடுங்க. இப்போ இவ்வளவு பாடசாலைகள்ல கூட அல்லாஹ் பாதுகாக்கணும். எவ்வளவு அசிங்கம். புத்திசாலிகள் என்று சொல்றாங்க, பெரிய பெரிய புத்தகம் எழுதுற ஆட்கள், பெரிய பெரிய பேச்சாளர்கள், பெரிய பெரிய லெக்சர்கள் செய்யக்கூடியவர்கள். உலகம் எங்கு போய் கொண்டிருக்கிறது? கண்ணியமான சகோதரர்களே, திருமணம் முடிச்சவர்கள் இந்த பாவத்தை செஞ்சா அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர்கள் பூமிக்கு மேல வைக்க தகுதி இல்லை. அதனாலதான் சில கல்ல அடிச்சு ஆளை அனுப்பிடுங்க இறங்கிட்ட. இதுல இந்த கொடூரமான தண்டனையை ஒன்றும் நாங்க யோசிக்க வேண்டியில்லை. அதாவது அல்லாஹ் என்ன சொல்றாங்க, இந்த தண்டனையை சுருக்கமாக சொல்றதாக இருந்தால், அல்லாஹ் இந்த பாவம் செஞ்சவங்களை பத்தி அல்லாஹ் கட்டளையிடுறான், எனக்கிட்ட கொஞ்சம் நேரத்தோடு அனுப்பிடுங்க. ஏண்ட மகன் ஒரு வேலைக்கு போயிருக்கிறார், பாடசாலைக்கு போயிருக்கிறார், நான் ஆசிரியர்கிட்ட சொல்றேன், என் மகனை நேரத்தோடு அனுப்பிடுங்க. குத்தமா இது, கொடூரமா இது. 2 மணிக்கு வர இருக்கிறாரு, அதை 10 மணிக்கு அனுப்பிடுங்க இல்லையா? இது அல்லாஹு தாலா எந்தெந்த பாவங்களுக்கெல்லாம் கத்துல கொலை செய்வதை தண்டனையாக வச்சிருக்கிறானோ அதற்கு அர்த்தம் என்னாண்டா, இந்த மாதிரி முசீபத்து பிடிச்சவன பூமிக்கு மேல வெக்கவானம், திண்டு வெக்கவானம், நான் சொல்றேன் அனுப்பிடுங்க. வரத்தான் நீக்கிறான், எப்படியும் கொஞ்சம் நேரத்தோடு அனுப்பிடுங்க. இவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இதை தவிர வேற எந்த வழியும் இல்லை. இந்த பாவத்தை உலகத்தில் இருந்து பகிரங்கமாக நடக்கிறதிலிருந்து தவிர்க்கிறதுக்கு, இல்லாமலாக்குறதுக்கு வேற வழி இல்லை. இஸ்லாம் அந்த சட்டத்தை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, யார் ஹராத்துல இன்பம் அனுபவிப்பாங்களோ ஹலால்ல இருக்கிற இன்பத்தை அல்லாஹ் எடுத்துடுவான். மேல் நாடுகள்ல தான் சொல்ல வந்தேன், மேல் நாடுகள்ல எப்பயோ இது வந்துருச்சு. திருமணமே வானம், பெண்களே வானம் என்று சொல்லக்கூடிய ஆண்கள், திருமணமே வானம் என்று சொல்லக்கூடிய பெண்கள் உலகத்துல ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கானவர்கள் உருவாகிட்டாங்க. நாங்க வேண்டிய மாதிரி எங்கள் ஆசைகளை செஞ்சு நீந்திட்டு போயிடுறோம். திருமணம் வானம். கண்ணியமான சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்கட நாட்டுடைய நிலைமை எப்படி போகாம இன்றைக்கு வரக்கூடிய செய்திகள் ஒவ்வொன்றையும் பார்த்தால் இந்த நிலைமைக்கு வந்துருமோ என்று நாங்க பயப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எங்கட குறிப்பாக எங்கட ஆண் குழந்தைகளுக்கு நாங்க திருமணம் செய்து வைக்கிறதில்லை, இது ஒன்று. இரண்டாவது, எங்கட பெண் குழந்தைகளை நாங்க பாதுகாப்பு இல்லாம அங்கேயும் இங்கேயும் அனுப்பி கொண்டிருக்கிறோம். அந்தந்த இடங்கள்ல கேட்டு பாருங்க, உங்களோட ஊருக்கு உங்களோட இடத்துக்கு வரக்கூடிய பெண்களுடைய நிலைமை எப்படி இருக்குது. மட்டக்குழியில இருந்து தன்னந்தனியாக அல்லது 2-3 பேர்கள் சேர்ந்து நாங்க இதை படிக்க போறோம், நாங்க இந்த கோர்ஸுக்கு போறோம், இந்த எக்ஸாம் செய்ய போறோம் என்று அவங்க பெட்டாவை தாண்டி போயிட்டா அவங்க நினைக்கிறாங்க, இங்க ஒருத்தருமே முஸ்லீம் இல்ல, இங்க ஒருத்தருக்குமே எங்களை தெரியாது, இங்க 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 எல்லாம் வேற ஆட்கள் தான் நிற்கிறாங்க, நாங்க வேண்டிய மாதிரி நடக்கலாம் நினைக்கிறாங்க. அல்லாஹ் மறந்தது உண்டு. எங்கட ஆட்கள் இருக்கிறாங்க என்று வரும்பொழுது ஒரு பயம் வரும், அந்த பயத்தை கூட இழக்கிறாங்க. அதனால நினைக்கிறாங்க நாங்க துனியாவுக்கு வெளியே வைத்துட்டோம். கண்ணியமான 1-2 இல்ல, பயங்கரமான நிலைகளை நோக்கி என்ற நிலைமை போய்கொண்டிருக்கு. இப்படி போவோம் என்றிருந்தால்
நாங்க ஒவ்வொருத்தர் மேல புத்திசாலித்தனமாக யோசிக்கிறோம். பெற்றோர்கள் சகோதரர்கள் புத்திசாலித்தனமாக யோசிக்கணும். நாங்க எப்படி நடக்கிறோம் எங்களுக்கு தெரியும், ஆண்களுக்கு தெரியும், வாலிபர்களுக்கு தெரியும். நாங்க எப்படி நடக்கிறோம் அதே மாதிரிதான் மற்றவனும் நடக்க போறான். இந்த மாதிரி எங்களுடைய நிலைமை தொடர்ந்தும் போய்கொண்டிருக்கும் என்றிருந்தால் இந்த பெண்களுக்கு ஒரு நாளும் திருமணத்துடைய ஆசை வரவும் மாட்டாது. அல்லாஹ் அந்த ஆசையை எடுத்துடுவான். அடுத்து இவர்களுக்கு திருமணம் இல்லாம போகும். அல்லாஹ் தஆலா நியமத்துகளை கொடுக்க மாட்டான் பாவம் செய்யறவங்களுக்கு. இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் தன்னுடைய பெண் குழந்தைகளுக்கு 10 லட்சம் 20 லட்சம் அவங்களோட சேவிங் அக்கவுண்ட்ல ஏற்கனவே போட்டு வச்சுக்கொண்டு மகளுக்கு மாப்பிள்ளை தேடுறாங்க. எங்கேயாவது இருந்தா சொல்லுங்களேன், மகளுடைய அக்கௌண்ட்ல நான் இவ்வளவு வச்சுக்கிறேன், எல்லாருக்கும் நான் 10-20 லட்சம் வச்சுக்கிறேன், 50 லட்சம் நான் வச்சுக்கிறேன். அப்படி இருந்தும் முடிக்கிறதுக்கு வாராங்க இல்ல. ஏன் வாராங்க இல்ல? ஒன்று இங்க பிரச்சனை இருக்குது அல்லது அங்க பிரச்சனை இருக்குது. கண்ணியமான சகோதரிகளே, பெண் குழந்தைகளுக்காக பெற்றோர்கள் படுகிற பாட்டை பார்த்தால் ஒரு காலம் வரும் போல இருக்குது. அல்லாஹ் தஆலா அப்படி ஏற்படுத்தக்கூடாது. பெற்றோர்கள் சொல்லுவாங்க குழந்தைகளை மகளை பார்த்து, மகள் தயவு செய்து இந்த திருமணம் முடிக்கிற இந்த ஐடியாவை நீங்க விட்டுடுங்க, தேடி தேடி எங்களால இயலாது. இப்படி சொல்ல வேண்டி வருமோ தெரியாது. அப்படி இல்லை, இன்றைக்கு ஒரு அளவு உருவாகி கொண்டு வருது. பெற்றோர்கள் எல்லாம் பாதுகாக்கணும். இப்படி சொல்ல வேண்டிய நிலைமை வருமோ தெரியாது. மகள் நீயே யார சரி பார்த்து தேடிக்கும், எங்களால எல்லாம் இதுவரைக்கும் நாங்க வாயால சொல்லல, செயலால சொல்லிட்டோம். இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள்ல இந்த பெற்றோர்களே சிலருக்கு பெண்களுக்கு உதவியாக இருக்கிறாங்க. நீயே பார்த்து யார சரி தேடிக்கொண்டா அவங்க கட்டாயம் உங்களை முடிச்சு கொள்வான், தலையில கட்டிடுவோம், அப்படியாவது ஒரு மாப்பிள்ளை வந்து சேரட்டும். இந்த மாதிரி வாயால சொல்லத்தான் இல்லை. ஆனா இன்றைக்கு எங்கட சமுதாயத்துல பெற்றோர்களுடைய தாய்மார்களுடைய செயல்கள் இப்படி போய்கொண்டிருக்கு. வேணுமென்று அவங்களே விடுறான் பல பேரோட. சரி கண்ணியமான சகோதரர்களே சகோதரிகளே, அர்த்தம் பாவத்தோட குடும்ப வாழ்க்கையை எங்கட பிள்ளைகள் ஆரம்பிக்குது. இதுல பறக்கத்திக்குமா இந்த திருமண வாழ்க்கையில? குழந்தைகள் அமானிடம். இதை பத்தி எங்கள்கிட்ட கேள்வி இருக்கு. நான் உனக்கு ஒரு மகள் தந்தேன், நீ என்ன செஞ்சா எங்க மகளை? உலகத்துல நாங்க ஒரு 1000 ரூபாய் கொடுத்து போட்டு என்ன பெரிய கேள்வி எல்லாம் கேட்கிறோம். ஒருவனுக்கு ஒரு தொழிலை கொடுத்து போட்டு எவ்வளவு கேள்வி எல்லாம் கேட்கிறோம். என்ன செஞ்சாய் நீ என்னுடைய வாகனத்தை, நீ என்னுடைய காசு என்ன செஞ்சாய், ஏன் வீணாக்கினாய்? எவ்வளவு ரோஷம் வருது. அல்லாஹ் தந்த அமானிதம் எங்கட குழந்தைகள். நாங்க இந்த மாதிரி நாசமாக்கினா அல்லாஹ்ட்ட எப்படி பதில் சொல்ல போறோம்? எப்படி நாங்க பதில் சொல்ல போறோம்? கண்ணியமான சகோதரர்களே, போற போக்க பார்த்தா எங்கட குழந்தைகளை பார்த்து பெற்றோர்கள் குழந்தைகளை பார்த்து இப்படி சொல்ல வேண்டிய நிலை வரும் போல தெரியுது. அந்த அளவுக்கு மோசமான நிலையில போய்கொண்டிருக்கிறது. அதனால இதுக்கு பெரிய தீர்வு, நான் கடைசியாக இதை சொல்லி முடிச்சு கொள்றேன். பெரிய தீர்வு என்னாண்டா, வாலிப வயசுக்கு வந்துட்டவங்க இன்னும் திருமணமாக இல்லையா, உங்களுக்கு தெரியும் எனக்கு திருமணத்துடைய தேவை இருக்குது என்று திருமணம் முடிச்சு கொள்ளுங்க. பிஸ்மில்லாஹ். எல்லாத்துக்கும் எங்களுக்கு வெக்கம் வாரதில்லை. வெளியில எவ்வளவு விஷயங்களை பேசுறோம், ஒன்றுக்கும் வெக்கம் வாரதில்லை. எவ்வளவு விஷயங்களை செய்யறோம், ஒன்றுக்கும் வெக்கம் வாரதில்லை. வீட்டுல போய் பாப்பா என்ன திருமணத்தை முடிச்சு வைங்க, அதுக்கு மட்டும் ஏன் வெக்கம்? வெக்கப்பட வேண்டிய ஒன்று இல்லை. பிஸ்மில்லாஹ், திருமணம். பெற்றோர்களாக இருக்கிறவர்கள், வயதுக்கு வந்த ஆண்கள் பெண்கள் இருக்கிறாங்க, அவர்களை திருமணம் முடிச்சு வச்சிருவோம். இன்ஷா அல்லாஹ் நாங்க இதை செஞ்சிட்டோம் என்றால் சமூகத்தில் வரக்கூடிய எத்தனையோ முசீபத்துகளை தவிர்க்கலாம், ஒரு நல்ல சூழலை சமூகத்தில் உண்டாக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, பெண்களை திருமணம் முடிக்கிறது அவர்கள் பெண்கள் என்றதற்காக, அவர்களுடைய பணத்தை அடைவதற்காக வேண்டிய அல்ல. அதாவது இஸ்லாம் திருமணத்தை வச்சிருக்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு குறுக்கு வழியாக நினைக்கிறாங்க சிலாக்கள். இவர் வளர்ந்த ஒன்றும் இல்லை, பொறுப்பில்லாம வளர்ந்திருக்கிறார், இவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை, வேற ஆம்பளை சொல்றதுக்கு இவர்கிட்ட ஒண்ணும் இல்லை, வேற விசேஷமா ஒன்றுமே இல்லை. இவர் பார்க்கிறது எனக்கு இப்ப ஒரே ஒரு வழிக்கு சம்பாதிக்கிறதுக்கு, எங்க பணம் இருக்குது என்று பார்த்து
அங்க முடிச்சிட்டா சொத்து வந்துடும். குறுக்கு வழி பணம் இஸ்லாம் திருமணத்தை பணம் சம்பாதிக்கிற குறுக்கு வழியாக ஆக்கல்ல. இந்த வழியில யாராவது பணம் சம்பாதிக்க நினைத்தால் எடுக்கிற பணத்தால் அவர்கள் சந்தோஷமாக இருக்க போறதும் இல்லை. இது ஹதீஸ் சொல்ற உண்மை. இரண்டாவது நாங்க நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் உண்மை. யாரெல்லாம் பணத்துக்காகவே நோக்கமாக கொண்டு திருமணம் முடிச்சாங்களோ வாழ்க்கையில பல இடங்கள்ல கஷ்டப்படுறாங்க, பிரச்சனைப்படுறாங்க, சந்தோஷங்களை இழக்கிறாங்க. நான் பணக்காரனா ஏழையா என்றத முடிவு செய்யறது ஏண்ட கையில இல்ல, ஏண்ட பெற்றோருடைய கையில இல்ல. அதை முடிவு செய்யறது அல்லாஹ். நான் செல்வந்தர் என்று முடிவு செஞ்சிருந்தால் அல்லாஹ் தஆலா எனக்கு செல்வத்தை தந்துதான் ஆவான். நான் போயிட்டு பணக்கார இடத்துல முடிச்சுதான் அந்த பணம் எனக்கு கிடைக்கணும் என்றது இல்லை. அதே நேரத்தில் இன்னொரு பக்கமாக யோசிக்கும் பொழுது ஒரு பணக்கார வீட்டுல போய் நாங்க திருமணம் முடிக்கிறோம், எங்கட நோக்கம் அந்த காசு எனக்கு கிடைக்கணும், அந்த காசு எனக்கு கிடைக்கணும், அந்த காணி எனக்கு கிடைக்கணும், அதுல எனக்கு பங்கு கிடைக்கணும் என்று முதலாவது நாங்க புரிஞ்சு கொள்ளணும். சிலர் சொல்றது உங்களோட மகளை கொடுக்க வேண்டிய ஹக்கு இருக்குது, அதை கொடுத்துருங்க. எனக்கு ஒன்றும் தேவையில்லை, எனக்கு உங்களோட சொத்துக்கள் ஒன்றும் எனக்கு தேவையில்லை, நான் கல்வி கேட்கவும் இல்லைனே கடையமான நான் அஸ்தாஃபிருல்லா அந்த மாதிரி எல்லாம் கேட்கிறேன் இல்லை, மகளோட அக்கௌண்ட் இருக்குது அதை கொடுக்குற மாதிரி கொடுத்துருங்க என்று சொல்றது. கண்ணியமான சகோதரர்களே, அது சரியாக புரிஞ்சு கொள்ளணும். நாங்க வாப்பா சம்பாதிச்ச சொத்து இருக்குது, இது வாப்பாவுக்கு மட்டும்தான் சொந்தம். பாப்பாட மகனுக்கோ அவருடைய மனைவிக்கோ மகளுக்கோ அதுல எந்த ஹக்கும் இல்லை. நீங்க சம்பாதிச்சா அவங்களுக்கு, அவர் சம்பாதிச்சா அவருக்கு. ஹக்க கொடுங்க எப்படி சொல்லலும். மகன் சில நேரங்களில் வியாபாரம் செஞ்சு போட்டு மகன் சொல்றார், நான் தனியா வியாபாரம் செய்ய போறேன், பாப்பா என் ஹக்க பிரிச்சுட்டாங்க. பாப்பா சம்பாதிச்சது பிரிச்சு கொடுக்கறதுக்கு என்ன ஹக்கு இருக்குது? உங்களுக்கு தேவைன்னா நீங்க சம்பாதிங்க. சரியாக புரிஞ்சு கொள்ளணும். இது பாப்பா நிறைய செல்வந்தரா இருக்கிறார் என்றதனால அந்த சொத்துல இவருக்கு பங்கெடுக்க இயலாது, பங்கொண்டு இல்ல. ஒரு வாப்பா தன்னுடைய சொத்து எவ்வளவு கோடிக்கணக்காக இருந்தாலும் அதுல எந்த ஒரு பகுதியையும் தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ கொடுக்கணும் என்று அவருக்கு எந்த கட்டாயமும் இல்லை. அவர் விரும்பினா எங்கேயோ செலவழிச்சு போடலும், எல்லாத்தையும் திண்டு முடிக்கலும், அவருக்கு எல்லாத்தையும் சதக்கா கொடுக்கவும் மேலும். அதுல பங்கு எப்ப வரும் என்றா வாப்பா எப்ப உயிர் பிரிகிறாரோ அப்பதான் குழந்தைகளுக்கு பங்கு வருது. அது வாப்பா கொடுக்கிற பங்கு அல்ல, ரப்புல் ஆலமீன் கொடுக்கிற பங்கு. மகனுக்கே மகளுக்கே இந்த நிலைமை, வாப்பட சொத்துல ஹக்கு ஒன்று இல்லை. இந்த மருமகன் அந்த மகளை முடிக்க போறவருக்கு அதுல பங்கு கேட்கலுமா? அதை கேட்டு வாங்கலுமா? பிச்சையை தவிர வேற ஒன்றுமே இல்லை. பிச்சை கேட்கிறத இஸ்லாம் ஹராமாக்கி இருக்குது. பிச்சை கேட்டு வரக்கூடிய செல்வத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கீம் இப்னு ஹிஸாமுக்கு சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா அதுல பரக்கத்தை வைக்கிறது இல்லை. அதுல சீதனம் எடுத்து முன்னேறினாக்கள் யாருமே இல்லை, கேவலம் அடைஞ்சாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இந்த மாதிரி அற்பமான விஷயங்கள்ல போகக்கூடாது. இரண்டாவது பேர் திருமணம் முடிச்சதுக்கு பின்னால துன்புறுத்தி கொண்டே இருக்கிறது, மனைவியை பிடிச்சி அனுப்புறது, வாப்பாட்ட போய் வாங்கி கொண்டு வாங்களே, என்னமோ பேச்சுல சொன்னாங்களே இவ்வளவு தாரன்னு வாங்கி கொண்டு வாங்களே, கடையை எழுதி தர சொல்லுங்களே, வீடு எடுத்துட்டு வாங்களே, கொஞ்சம் பார்க்கணும். கண்ணியமான சகோதரர்களே, ஏன் இன்னொரு சொத்துல போய் நாங்க தலையீடு செஞ்சு கொண்டு இருக்கிறோம்? ஏன் இப்படி பிச்சை கேட்கிறோம்? ஏன் இந்த வதை? ஏன் இந்த அநியாயம் பெண்களுக்கு? திருமணம் முடிக்கிறது எப்ப? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ். யாருக்கு ஒரு மனைவியை திருமணம் முடிச்சு செலவழிக்கிறதுக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் திருமணம் முடிக்கட்டும். யார் அங்க பிச்சை வாங்க போறாங்களோ அவங்களுக்கு திருமணம் இல்லை. அவங்களுக்கு சொன்னாங்க, யாருக்கு அந்த சக்தி இல்லையோ ஃபஅலைஹி பிஸ்ஸௌம், அவர் நிறைய நோன்பு முடிக்கட்டும். உங்களுக்கு சீதனம் வாங்கி பெண்ணிடத்துல பணம் வாங்கி நான் குடும்ப வாழ்க்கை நடத்தணும் என்ற ஆசை இருந்தா தயவு செய்து திருமணம் முடிக்கிற நியத்தை விட்டுட்டு ஒவ்வொரு திங்களும் வியாழனும் நோன்பு, ஒவ்வொரு மாசமும் 11, 12, 13 நாட்கள்ல நோன்பு முடிக்க வேண்டியதா. இல்லாட்டி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு. இதைத்தான் ஹதீஸ் எங்களுக்கு சொல்லு. இதான் எங்களுக்கு மார்க்கம். யார் இதால சம்பாதிக்க நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மார்க்கம் திருமணம் முடிக்கிறதல்ல.
உங்களுக்கு வசதி இருந்தா நீங்க திருமணம் முடிங்க, வசதி இல்லையா பிஸ்மில்லாஹ் நோன்பு பிடிச்சு உங்களோட ஆசைகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்க என்று சொன்னார்கள். அதனால கண்ணியமான சகோதரர்களே, இத நாங்க திருமணம் முடிக்கிறவங்களும் தான், சிலருக்கு பெற்றோருக்காக முடிக்கிறவன் பாவம் மகன் அப்பாவி சாலியான வரைய சொல்ற எனக்கு ஒண்ணுமே தேவையில்ல, ஆனா இந்த உம்மா பாப்பா விட்டு கொடுக்கிறல்ல, எந்த மகன் நாங்க வளர்த்தவன் அவனை வச்சு சம்பாதிக்கணும், அவனை வித்து சம்பாதிக்கிற உலகத்தில் எங்களுக்கு 4 பணம் கிடைக்கலாம், ஆனா ஆகிரத்தில் அவனை இழக்க வேண்டி வரும், நாங்க வித்துட்டோம். அதனால உலகத்துடைய சின்ன சின்ன அற்பமான இந்த ஆசைகளுக்கு பின்னால எங்கட குழந்தைகளையும் தொலைச்சி நாசமாக்கி எங்கட வாழ்க்கையும் நாங்க நாசமாக்கி விடக் கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துல ஒரு பயான் கேட்டோம் முடிச்சுட்டு போனோம் என்ற இது இல்லாம எங்கட குடும்பத்துள்ள நிலைகளை ஒவ்வொருத்தரும் யோசிங்க. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கு கீழே ஒன்றோ நாங்க பெற்றோர்களாக இருந்து எங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, அல்லது நாங்க சகோதரர்களாக இருந்து எங்களுக்கு கீழே சகோதரிகள் இருக்கிறாங்க, அல்லது எங்கட வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு வழியில பெண்கள் இருக்கிறாங்க, எங்கட மகன்மார்கள் இருக்கிறாங்க, அல்லது சகோதரங்கள் இருக்கிறாங்க, அல்லது நாங்களே இருக்கிறோம். நாங்க இதெல்லாம் கேட்டுட்டு என்ன முடிவுக்கு நாங்க வரப்போறோம், என்ன முடிவுக்கு நாங்க வரப்போறோம்? ஒவ்வொரு பெற்றோர்களும் இந்த விஷயத்துல நாங்க யோசிக்கணும். மார்க்கத்தை அடிப்படையாக வச்சு யோசிங்க. இதுக்குள்ள புத்திய போட்டு நாங்க எங்களை வாழ்க்கையில நஷ்டங்களை சம்பாதிக்க கூடாது. எதுல புத்திய போடணுமோ அதுலதான் புத்திய பாவிக்கணும், எதுல புத்திய பாவிக்க கூடாதோ அதுல போய் எங்களோட புத்திய போட்டா அதன் மூலமாக வரக்கூடிய நஷ்டத்தை தான் நாங்க அனுபவிப்போம். அதனால எங்கட குடும்பங்கள்ல பாவம் நடக்கக்கூடாது, எங்கட வீடுகளுக்குள்ள பாவங்கள் தொடர்ந்தும் போகக்கூடாது, நன்மைகள் உண்டாகும். ஒவ்வொரு பெற்றோர்களும் நினைக்கணும், நான் அவசரமாக பேர குழந்தைகளை காணணும், அவங்க எல்லாம் தஸ்பீஹ் செய்யறத தொழுகிறத என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்கணும், நான் என்னுடைய குழந்தைகள் மூலமாக சாலிஹீன்களுடைய ஒரு பெரிய குரூப்பை உருவாக்கி அவங்களை பார்த்து நான் மௌத்துக்கு முன்னாலேயே சந்தோஷப்படணும். இதுக்கு ஆசைப்படுங்க. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வீட்டிலும் இந்த ஆசை வந்தால் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் நினைங்க, நான் அவசரமாக திருமணம் செஞ்சு பாவத்திலிருந்து என்னை பாதுகாத்துக் கொண்டு சாலிஹீன்களான நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்து அழகாக வளர்த்து அவர்களை கொண்டு நான் உலகத்திலேயும் மறுமையிலேயும் கண்குளிர்ச்சி அடையணும். அதுக்கு என்ன வழி? அவசரமான திருமணம். இன்ஷா அல்லாஹ் இப்படி நடக்கும் என்றிருந்தால் அழகான செழிப்பான சந்தோஷமான வாழ்க்கையை எங்களால பார்க்கலாம். இந்த குராத்துல ஒரு பெரிய முயற்சி நடந்து கொண்டிருக்குது, குடும்பங்களை சின்னதாக்குறதுக்கு. குடும்பங்களை இது அரபி நாடுகள்ல கூட இந்த எண்ணத்தை உண்டாக்கிட்டாங்க. இன்னைக்கு குடும்பத்தை சின்னதாக்குனா சந்தோஷமாயிக்கலாம். சோட்டா கான் தான் ஜிந்தகி ஆசான். பாகிஸ்தான்ல ஒவ்வொரு முத்திரையிலையும் எழுதப்பட்டிருக்கு, ஒவ்வொரு ஆட்டாவுக்கு பின்னாலையும் எழுதப்பட்டிருக்கிறது, ஹம்தோ ஹமாரேதோ, நாங்க 2 எங்களுக்கு 2, நாங்க 2 பேர் எங்களுக்கு 2 பேர், ஹம்தோ ஹமாரேதோ, சோட்டா கான் தான் ஜிந்தகி ஆசான், சின்ன குடும்பம் வாழ்க்கை லேசி. இப்படி எழுதி எழுதி மக்களுடைய உள்ளங்கள்ல பதிய வைக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் குடும்பங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதோ அவ்வளோ சந்தோஷம். எங்களுக்கு துவா செய்யக்கூடியவங்க இருப்பாங்க. ஹதீஸ் என்ன சொல்லுது? நிறைய குழந்தைகளை, நிறைய பேர குழந்தைகளை பெறுங்க. கியாமத்துடைய நாள்ல நபி அவர்களுக்கே பெருமை என்றா இந்த உம்மா அப்பாவுக்கு, இந்த பெற்றோர்களுக்கு, இந்த அப்பாவுக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கும். அதனால் ஆசைப்படுங்க, அவசரமாக அடையணும். இன்ஷா அல்லாஹ் தீன முன்னால வச்சு அவசரமாக நம்முடைய வீடுகளில் திருமணங்கள் முடியும் என்றிருந்தால் அல்லாஹு தாலா அந்த காட்சியை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உண்டாக்குவான். அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட நல்ல காட்சிகளை நமக்கு காட்டி நம்முடைய வாழ்க்கையில உலகத்திலும் மறுமையிலும் நமக்கு கண்குளிர்ச்சியை நசீபாக்குவானாக. வஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.